தலைவருடைய மழலை செல்வங்கள் அனைவர் முன்னிலையிலும் இந்த கேக் வெட்டப்படுகிறது. தலைவருக்கு பூங்கொத்து அன்பளிப்பாக அளிக்கப்படுகிறது. திரு ரிஷேந்திரகுமார் அவர்களுடைய முன்னிலையில் தலைவருடைய மழலை செல்வங்களின் முன்னிலையில் இந்த கேக் வெட்டப்படுகிறது. மகிழ்ச்சி, ஆரவாரம் செய்யுங்கள், கரவொலி எழுப்புங்கள் அனைவரும். நன்றி நன்றி நன்றி. அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் பிறந்ததிலிருந்து அவர் கடினப்பட்டு படித்தது முதல், வெளிநாடுகளில் சென்று படித்தது முதல், பல்வேறு விதமான கடினங்களை, பல்வேறு விதமான போராட்டங்களை, பல்வேறு விதமான அவமானங்களை சந்தித்தார் என்பது நாம் தொடர்ந்து பல்வேறு மேடைகளிலே முழங்கிக் கொண்டிருக்கிறோம். அதை தாண்டி அவர் படித்து முடித்து வந்த பிறகு இந்த மக்களுடைய அவல நிலை கண்டு அவர் ஆற்றிய பணிகள் என்ன என்று பார்க்கிற பொழுது, இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு முன்னாலேயே 1924 அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் தான் பட்ட அந்த கடினங்களை, தான் பட்ட அவமானங்களை, தான் பட்ட இன்னல்களை இந்த மக்கள் தொடர்ந்து பெற்றுவிடக்கூடாது, இந்த அவல நிலைகள் மாற வேண்டும், தொடர்ந்து இந்த சமூகம் சீரடைய வேண்டும், பல ஆண்டு காலம் இந்த மக்கள் தொடர்ந்து இந்த அடிமை இருளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே, இவர்களுக்கு நிவாரணம் தான் என்ன என்று சிந்திக்கிறார். தான் பெற்ற இந்த அறிவாற்றலை, தான் அடைந்த இந்த கூர்மையான அறிவாற்றலை ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி இந்த மக்களுக்கான விடியலை நாம் பெற்றுத்தர வேண்டும் என்று உணர்கிறார். அதன் வாயிலாகத்தான் 1924 டெப்ரெஸ்ட் பீப்புள் அசோசியேஷன் என்று ஒடுக்கப்பட்ட மக்களுடைய நல்வாழ்வு சங்கம் என்கிற ஒரு சங்கத்தை 1924 அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் உருவாக்குகிறார்கள். இந்த இந்தியாவில் இருக்கிற இந்த ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட மக்களுடைய வாழ்வாதாரங்கள் மாற வேண்டும், அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று யோசிக்கிறார். அதன் வாயிலாகத்தான் இந்த ஒரு சங்கத்தை உருவாக்கி இந்த சங்கத்தின் மூலமாக மக்களுக்கு, இந்த ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட மக்களுக்கு கல்வி ஆதாரங்களை உருவாக்க வேண்டும்.
இந்த கல்வி ஆதாரங்களை உருவாக்குவதன் வாயிலாகத்தான் இவர்கள் அதிகாரத்தை வென்றெடுக்க முடியும். இந்த அதிகாரத்தை வென்றெடுப்பதன் வாயிலாகத்தான் சமூகத்தில் இந்த சமத்துவத்தை நிலைநாட்ட முடியும் என்பதை உணர்ந்துதான் அவர்கள் 1924 இந்த டெப்ரெஸ்ட் பீப்புள் ஆர்கனைசேஷன் என்கிற ஒரு ஆர்கனைசேஷனை உருவாக்குகிறார்கள். அதிலிருந்து தொடர்ந்து இந்த மக்களுக்கான கல்வி ஊட்டுவதற்கான அடுத்த கட்ட இலக்கை நோக்கி நகர்கிறார். அப்படி நகர்கிற போது அவர் அடைகிற இன்னொரு விஷயம் என்னவென்று சொன்னால், இந்தியா முழுவதும் இருக்கிற இந்த ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட மக்களுக்கு பொது இடங்களிலே குடிதண்ணீர் கூட எடுக்கக்கூடிய நிலை இல்லை. எனவே அடிதனம் மக்களால் அவர்களுடைய குடிதண்ணீருக்கு கூட போராட வேண்டிய நிலை இருக்கிறது என்பதை உணர்கிறார். அதன் வாயிலாகத்தான் 1927 ஒரு மாபெரும் மகா சத்தியாகிரகம் என்கிற ஒரு சத்தியாகிரகத்தை உருவாக்கி ஒரு மாபெரும் பேரணியை உருவாக்கி அதன் வாயிலாக இந்த சவுதார் குளத்திலே குடிநீர் எடுப்பது என்கிற ஒரு மாபெரும் இயக்கத்தை அன்று உருவாக்கி அதன் வாயிலாக நுழைகிறார். எனவே இந்த சவுதார் குளத்திலே நுழைந்த காரணத்தால் அது மிகப்பெரிய சட்டம் ஒழுங்கு சீர்கேடு ஆகிவிட்டது என்று பல்வேறு வழக்குகளை அண்ணல் அம்பேத்கர் உட்பட அனைவர் மீதும் தாக்கல் செய்கிறார்கள். 1927 தொடர்ந்து தான் பெற்ற கல்வியை, தான் வழக்கறிஞராக உருவாக்கிய அந்த கல்வியை, தன் பற்ற அந்த பாரிஸ்டர் பட்டத்தை பயன்படுத்தி தொடர்ந்து நீதிமன்றத்திலே போராடுகிறார். அன்று அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் கண்ணசைத்தால் மிகப்பெரிய குழப்பங்களை, மிகப்பெரிய போராட்டங்கள் வன்முறையில் முடியும். ஆனால் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் அந்த மகா சத்தியாகிரகத்தின் வாயிலாக மக்களுடைய வன்முறையை தூண்டவில்லை, மக்களுக்கு வன்முறையை ஆதரிக்கவில்லை. மாறாக நீதிமன்றத்திலே போராடுகிற அந்த எண்ணத்தை, நீதிமன்றத்திலே போராட வேண்டும் என்ற சூழ்நிலை உருவாக்கி சற்றேறக்குரிய 10 ஆண்டு காலம் போராடி இந்த வழக்குகளை சந்தித்து இறுதியாக மும்பை உயர்நீதிமன்றத்தில் அந்த சவுதார் குளத்திலே ஒடுக்கப்பட்ட மக்களும் குடிநீர் எடுத்துக்கொள்ளலாம் என்கிற அற்புதமான உயர்நீதிமன்ற உத்தரவை பெற்றுத் தருகிறார். இது மிகப்பெரிய வரலாறு. 1927 சுதந்திரம் அடைவதற்கு முன்னாலேயே மும்பை உயர்நீதிமன்றத்திலே தான் பெற்ற கல்வியால், தான் அடைந்த அந்த வழக்கறிஞர் கல்வியால் மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு உத்தரவை பெறுகிறார் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். தொடர்ந்து இந்த தன்னுடைய போராட்ட களத்திலே 1930 அவர் முதலாவது வட்டமேசை மாநாடில் லண்டன் நோக்கி செல்கிறார். நீங்கள் பார்க்க வேண்டும் அன்பு சகோதரர்களே, ஒரு தலைவன், இந்த மக்களுக்காக போராடுகிற தலைவன், இந்த மக்களுக்காக அனுதினமும் உழைக்கிற தலைவன், இந்த மக்களுக்கான கள போராட்டத்தில் ஈடுபடுகிற தலைவன், தொடர்ந்து பல்வேறு இன்னல்களை சந்தித்த தலைவன், தன்னுடைய அனைத்து படிப்புகளை முடித்த பிறகும், ஒரு வழக்கறிஞராக உருவாகிய பிறகும், ஒரு சிறந்த வழக்கறிஞராக உருவாகிய பிறகும் அவருடைய குடும்ப நிலை எப்படி இருந்தது என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். முதல் வட்டமேசை மாநாட்டில் லண்டனில் இருக்கிறார். அப்பொழுது லண்டனிலே மிகச்சிறந்த ஒரு உரையை நிகழ்த்துகிறார். என்னுடைய இன மக்கள் இந்தியாவில் ஒரு நடுத்தர மக்களாக கூட இல்லை, ஒரு நாய் நரிகளைப் போல, ஒரு விலங்குகளைப் போல அவர்களை எங்களை தொடர்ந்து சித்திரவதை செய்கிறார்கள். இதற்கு தீர்வு என்ன என்று மெக்டொனால்ட் பிரபுவிடம் கேட்கிறார். மெக்டொனால்ட் பிரபு உற்று நோக்குகிறார். அம்பேத்கருடைய அந்த உரையை பார்க்கிறார்கள். இப்படி ஒரு விலங்குகளைப் போல மனிதர்களை தீர்த்து கட்டுகிற, மனிதர்களை அடிமைப்படுத்துகிற, மனிதர்களை வசைப்பாடுகிற, மனிதர்களை கொடூரப்படுத்துகிற ஒரு இனம் இந்தியாவில் இருக்கிறதா? இப்படிப்பட்ட ஒரு வன்மம் இந்தியாவில் நடந்து கொண்டிருக்கிறதா என்று லண்டன் மெக்டொனால்ட் பிரபு அண்ணல் அம்பேத்கருடைய உரையை உற்று நோக்குகிறார். அந்த உரையை முடித்துவிட்டு அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் தன்னுடைய ஓய்வெடுக்கிற அறைக்கு வருகிறார். வந்த பிறகு தன்னுடைய மனைவியுடைய சிந்தனை அவருக்கு வருகிறது. மிக உருக்கமாக இந்த ஒரு தியாக தலைவனுடைய வாழ்க்கை எப்படி வாழ்ந்திருக்கிறார் என்று நீங்கள் பாருங்கள். லண்டனில் இருக்கிற அந்த ஓய்வெடுக்கிற அறையிலிருந்து தன்னுடைய மனைவி ரமாபாய்க்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். அந்த கடிதம் மிகப்பெரிய வரலாற்று புகழ்பெற்ற கடிதமாக இன்று கூட லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸில் பிரேம் போட்டு வைத்திருக்கிறார்கள். நாம் அதை செய்கிறோமோ இல்லையோ, ஆனால் ஆங்கிலேயர்கள் அண்ணல் அம்பேத்கர் அவர்களை ஒரு மாபெரும் தலைவனாக இன்று வரை போராடுகிறார், இன்று வரை போற்றுகிறார்கள். லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸில் அண்ணல் அம்பேத்கருடைய சிலையும் இருக்கிறது. மிக உயர்ந்த, உலகத்தின் மிகப்பெற்ற ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ் என்கிற பொருளாதாரத்திலே மிக உயர்ந்த வல்லுநர்களாம் படித்த லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸில் அண்ணல் அம்பேத்கருக்கு சிலை இருக்கிற ஒரு வரலாறு, ஒரு புகழ்பெற்றவர் தான் நம்முடைய தலைவர். அந்த ஓய்வு இருக்கிற அறையிலிருந்து தன்னுடைய மனைவிக்கு கடிதம் எழுதுகிறார். எழுதுகிற கடிதத்திலே அவர் குறிப்பிடுகிறார், அன்பிற்குரிய மனைவி ரமாபாய் அவர்களே, நீங்கள் எனக்கு மனைவியாக பெற்றெடுக்காவிட்டால், நீங்கள் என்னுடைய மனைவியாக வாய்த்திருக்காவிட்டால் என்னுடைய அனைத்து உரிமைகளும், என்னுடைய அனைத்து நிலைப்பாடும், என்னுடைய அனைத்து நோக்கங்களும் கெட்டு போயிருக்கும். ஏனென்று சொன்னால், சராசரி பெண்மணியாக நீ இருந்து
ஆடம்பரத்தையும் பணத்தையும் கலாச்சாரத்தையும் மட்டுமே நேசித்திருந்தால் என்னுடைய லட்சியங்களை நான் அடைந்திருக்க முடியாது. எனவே என்னுடைய வாழ்க்கையினுடைய உயர் லட்சியத்திற்கு பின்னால் ஒரு சிறந்த பெண்மணியாக நீ இருக்கிறாய். உன்னை நினைக்கிறேன். உன்னை நினைத்து நான் கடிதம் எழுதுகிற பொழுது ஒரு வலது கையிலே பேனா இருக்கிற போது இடது கையிலே என்னுடைய கண்ணீரை என் கண்கள் துடைத்துக் கொண்டு என்னுடைய கைகள் துடைத்துக் கொண்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால் என்னை மும்பையிலே கப்பலிலே பிரயாணம் செய்ய முற்படுகிற போது நீ வழி அனுப்பி வைத்தார். அப்பொழுது பார்த்தேன் உன் சேலையிலே 6 இடங்களிலே நூல் கொண்டு நீ தைத்திருக்கிறாய். 6 இடங்களிலே உன் சேலை கிழிந்திருப்பதை நான் பார்த்தேன். என்னுடைய கண்ணீரை அங்கே கட்டுப்படுத்திவிட்டு அங்கிருந்து லண்டன் நோக்கி வந்தேன். அன்பிற்குரிய மனைவி ரமாபாய் அவர்களே, நீ ஒரு சாதாரண பெண்மணியாக இருந்தார். இந்த பணத்திற்கும் பகடுக்கும் மட்டுமே நீ ஆசைப்பட்டிருந்தால் இன்னொரு மாபெரும் ஒரு புரட்சியாளனாக நான் உருவாவதற்கு அஸ்திவாரமே இருந்திருக்க முடியாது. ஒரு ஆற்றல் மிக்க ஒரு அற்புதமான மனைவியாக நீ அமைவதால் தான் இந்த சிந்தனையும் என்னுடைய செயல்பாடும் இங்கே வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. அன்பிற்குரிய ரமாபாய் அவர்களே, 4 மகன்களை நாம் பெற்ற 4 மகன்களை உரிய மருத்துவ சிகிச்சை செய்யாமல் இழந்து விட்டோம். அவர்கள் உயிர் பிரிந்து விட்டார்கள். 5வது மகனான யஷ்வந்தும் நான் பிரயாணத்துக்கு லண்டன் கிளம்புகிற போது மூட்டு வலியிலே தவித்துக் கொண்டிருந்தான். அவனையும் நீ இழந்து விடக்கூடாது. அவனை இழந்தால் உன்னுடைய தாய்த்தன்மை பறிபோய்விடும். எனவே நம்முடைய இல்லத்தில் இருக்கிற அனைத்து நூலிலும் வலதுபுறமாக இருக்கிற அந்த அலமாரியில் வைத்திருக்கிற நூல்களை நான் படித்து குறிப்பெடுத்து விட்டேன். எனவே யஷ்வந்துக்கான அந்த மூட்டு வலி சிகிச்சைக்கு உனக்கு பணம் தேவைப்பட்டால் வலது பக்க அலமாரி இருக்கிற அனைத்து புத்தகங்களை விற்றாவது அவனுடைய உயிரை நீ பிழைக்க வைத்து விட வேண்டும். அவனுடைய ஒரு வாரிசாவது நமக்கு இருக்க வேண்டும் என்று எழுதுகிறார். நீங்கள் பார்க்க வேண்டும், ஒரு மாபெரும் தலைவன், லண்டனிலே படித்த தலைவன், பாரிஸ்டர் பட்டம் பெற்ற தலைவன், MA PhD பல்வேறு பட்டங்களை பெற்ற தலைவன், மும்பை உயர்நீதிமன்றத்திலே இந்த மக்களுக்காக போராடி தண்ணீர் குடிக்கிற உரிமை பெற்ற தலைவனுடைய குடும்ப நிலை எப்படி இருந்தது என்று நீங்கள் பார்க்க வேண்டும். 6 இடத்திலே ஒட்டு போட்ட சேலையை அண்ணல் அம்பேத்கருடைய மனைவி கட்டி கொண்டிருந்தாள் என்று சொன்னால் ஒரு தியாக தலைவனுடைய வறுமை நீங்கள் புரிய வேண்டும். அப்படித்தான் அவர் வாழ்ந்திருக்கிறார். தான் பெற்ற 4 மகனையும் உரிய மருத்துவ சிகிச்சை கூட செய்து கொடுக்காமல் அவர்கள் உயிர் பிரிய விட்டிருக்கிறார்கள். 5வது மகனைத்தான் அவர்கள் காப்பாற்றினார்கள். அதுவும் அவர் சேர்த்து வைத்த புத்தகங்களை விற்றுத்தான் அந்த மகனை காப்பாற்றினார்கள் என்கிற வரலாறை நீங்கள் உணர வேண்டும். அப்படி ஒரு தியாக தலைவனுடைய இந்த நிலையில்தான் இன்று இந்தியா ஒரு சமூக நீதிக்கான மிகப்பெரிய விடியலை நோக்கி இந்த தாழ்த்தப்பட்ட மக்களெல்லாம் உணர்ந்து கொண்டிருக்கிறோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்று வரை அண்ணல் அம்பேத்கர் அவர்களை போற்றி கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் மிகப்பெரிய வரலாறு அவருக்கு இருக்கிறது. அது மட்டுமல்ல, ஏன் தொடர்ந்து அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் பார்ப்பனியத்தை எதிர்த்தார் என்று நீங்கள் உற்று நோக்க வேண்டும். தொடர்ந்து அவர் பார்ப்பனியத்தை எதிர்த்தார் என்று சொன்னால் அதே 1931 2வது வட்டமேசை மாநாடு நடக்கிறது. 2வது வட்டமேசை மாநாடிலே அதே மெக்டொனால்ட் பிரபுவிடம் என்னுடைய மக்களுக்காக என்ன செய்ய போகிறீர்கள்? தொடர்ந்து இந்த மக்கள் சமூக நீதியால் புறக்கப்பட்டிருக்கிறார்கள், இன்னும் அந்த அடிமை விலங்கு முறியவில்லையே, பிரபு அவர்களே நீங்கள் இதற்காக என்ன செய்ய போகிறீர்கள் என்று கேட்கிற போது என்ன தீர்வை நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள் என்று அண்ணல் அம்பேத்கர் வினவுவது அண்ணல் அம்பேத்கர் சொல்லுகிறார், தனி தொகுதியின் கூடிய இரட்டை வாக்குரிமை நீங்கள் வழங்கினால் என்னுடைய மக்களுடைய பிரதிநிதியை என் மக்கள் மட்டுமே வாக்களித்து தேர்வு செய்தார்கள் என்று சொன்னால் அப்படி தேர்வு செய்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள் என்னுடைய மக்களுக்காக உழைப்பார்கள். அந்த மக்களுக்காக உழைப்பதின் வாயிலாக நாங்கள் அதிகாரத்தை வென்றெடுப்போம். அதிகாரத்தை வென்றெடுப்பதின் வாயிலாக இந்தியாவில் சமூக நீதி நிலைக்கும். இந்த சமூக நீதி நிலைப்பதால் சமத்துவமிக்க இந்தியாவாக அது மாறும். எனவே இரட்டை வாக்குரிமையை கொண்ட தனி தொகுதியை நீங்கள் தர வேண்டும் என்று கேட்டதின் வாயிலாக உடனடியாக 2வது வட்டமேசை மாநாடிலே இந்த டுவல் மெம்பர்ஷிப் வித் ரிசர்வேஷன் கான்ஸ்டிடியூஷன் என்கிற அந்த ஒரு அற்புதமான வாய்ப்பை மெக்டொனால்ட் பிரபு தருகிறார் 1931 2வது வட்டமேசை மாநாட்டில். ஆனால் ஏன் தொடர்ந்து பிராமணியத்தை கண்மையாக பார்ப்பனத்தை கடுமையாக ஏன் அவர்கள் எதிர்த்தார் என்று சொன்னால் உடனடியாக அண்ணல் காந்தியடிகள் என்று நம்மளால் கூடப்படுகிற வரலாற்றிலே புகழப்படுகிற அண்ணல் என்று அந்த அடிப்படையான அந்த வார்த்தைக்கு தகுதியில்லாத காந்தியடிகள் கடுமையாக எதிர்த்து எரவாடா சிறையிலே உண்ணாவிரதம் இருக்கிறார். இந்து மக்கள் பிளவுபட்டு விடுவார்கள், இந்து மக்களுக்குள்ளே பிளவுத்தன்மை ஏற்பட்டுவிடும். அதற்காக இந்த தனித்தன்மையான தனி வாக்குரிமையை நாங்கள் வழங்கக்கூடாது தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக என்று உண்ணாவிரதம் இருக்கிறார். இந்த ஒரு மிகப்பெரிய கொடுமையைத்தான் அண்ணல் அம்பேத்கர் தன்னுடைய வாழ்நாளிலே மெக்டொனால்ட் பிரபுவிடம்
போட்டி போட்டு அவருக்கான உரிய விளக்கத்தை கொடுத்து அவரால் பெற்றுத்தந்த இந்த வாக்குரிமையை நம்முடைய மக்களுக்கு செயல்படுத்த முடியவில்லையே என்கிற மிகப்பெரிய ஆதங்கமும் மிகப்பெரிய சோகமும் மிகப்பெரிய வருத்தமும் வாழ்நாள் முழுவதும் அண்ணல் அம்பேத்கருக்கு இருந்தது என்பது மிகப்பெரிய கொடுமை. அதைத்தான் தொடர்ந்து அவர் பார்ப்பனியத்தை கடுமையாக எதிர்த்தார். அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் காந்தியடிகளுக்கு உயிர் பிச்சை தருவதற்காக ஒரே காரணத்திற்காகத்தான், ஒருவேளை காந்தியடிகள் எரவாடா சிறையில இறந்து விட்டார் என்று சொன்னால், காந்தியடிகளுடைய உயிர் பிரிந்து விட்டது, அதற்கு காரணம் அண்ணல் அம்பேத்கர் தான். அண்ணல் அம்பேத்கர் பெற்றுத்தந்த உரிமையின் வாயிலாகத்தான், அதை எதிர்த்துத்தான் காந்தியடிகள் இறந்து விட்டார் என்கிற சூழ்நிலை உருவாகிற பொழுது ஆதிக்க சாதிகள், ஆதிக்க இந்துக்கள் இந்தியா முழுவதும் தாழ்த்தப்பட்ட மக்களை கொடுமைப்படுத்தி வன்முறையை சூறையாக்கி, ஆனால் நம்முடைய மக்கள் மிகவும் பாதிக்கப்பட்டு விடுவார்களே, மிகவும் வன்கொடுமை தாண்டவம் ஆடுமே, நாம் என்ன செய்வது, அந்த வன்கொடுமை எப்படி தடுப்பது என்கிற ஒரே நோக்கத்திற்காகத்தான் மனதை அடகு வைத்து தன்னுடைய உரிமைகளை விட்டுக் கொடுத்து, ஒருவேளை நீங்கள் டியூவல் மெம்பர்ஷிப் என்கிற இரட்டை வாக்குரிமை இல்லை என்றாலும் பரவாயில்லை, தனி தொகுதிக்கு வாய்ப்பளிங்கள் சொல்லி மிக கொடுமையான இந்த பூனா ஒப்பந்தத்திலே மிக மனவேதனையோடு கையெழுத்திட்ட ஒரே தலைவன் தான் அண்ணல் அம்பேத்கர் என்பதை இந்த வரலாறு சொல்லுகிறது. எனவே மிகப்பெரிய வருத்தத்தோடு தான் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் இந்த பூனா ஒப்பந்தத்திலே கையெழுத்திடுகிறார். அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்படவில்லை என்று சொன்னால், அனைத்து ரிசர்வ் கான்ஸ்டிட்யூன்சிலும் இப்பொழுது இருக்கிற தனித்தொகுதியிலே வெற்றி பெற்ற, அதுவும் குறிப்பாக தமிழகத்தில் வெற்றி பெற்ற பல்வேறு சட்டமன்ற உறுப்பினர்களே ஒரே ஒரு சிங்கம் தான் சட்டசபையிலே இந்த மக்களுக்காக கர்ஜித்துக் கொண்டிருக்கிறது. இன்று பிறந்த நாள் கொண்டாடுகிற இந்த மாபெரும் தலைவன் ஒருவன் மட்டுமே தமிழகத்தில் இருக்கிற அனைத்து ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட மக்களுடைய உரிமைகளுக்காக தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறார். அவர்கள் எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, எந்த மதமாக இருந்தாலும் சரி, இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்காக தமிழகம் முழுவதும் இருக்கிற பிரச்சனைகளுக்காக ஒரே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் மட்டும்தான் இந்த சட்டசபையிலே குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறார். இந்த உரிமையை பெற்றுத்தர வேண்டும் என்கிற அந்த அடிப்படையின் காரணமாகத்தான் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் இந்த இரட்டை வாக்குரிமையை கோரினார். ஏனென்று சொன்னால், நம்முடைய மக்கள் ஒரு வாக்கை பொது வேட்பாளருக்கு அளித்தால் கூட ஒரு வாக்கை முழுக்க தாழ்த்தப்பட்ட மக்கள் மட்டுமே வாக்களித்து, தாழ்த்தப்பட்ட மக்களில் ஒருவர் சட்டமன்ற உறுப்பினராகினால் அவர் முழுக்க இந்த சட்டமன்ற உறுப்பினர் ஆகிய பிறகு தாழ்த்தப்பட்ட மக்களின் உரிமைக்காக மட்டுமே போராடுவார். ஏனென்று சொன்னால், தாழ்த்தப்பட்ட மக்களுடைய வாக்குகளால் மட்டுமே நாம் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறோம், எனவே அவர்களுக்காக போராட வேண்டும், அவர்களுக்காக குரல் கொடுக்க வேண்டும் என்கிற நிலைமை உருவாகும். அதனால் தான் இந்த இரட்டை வாக்குரிமை வேண்டும் என்று தொடர்ந்து அவர் போராடினார். பார்ப்பனிய ஆதிக்கத்தினுடைய மாபெரும் சக்தி காந்தியடிகளால் அது முறியடிக்கப்பட்டு விட்டது. இருந்தால் கூட அந்த உள் உணர்விலே அவர் இருந்து கொண்டே இருப்பதன் காரணமாகத்தான் 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மறு ஆய்வு செய்து மீண்டும் அந்த இரட்டை வாக்குரிமை தேவைப்பட்டால் அரசியலமைப்பு சட்டத்திலே அமெண்ட்மென்ட் செய்து மறுசீராய்வு செய்து இந்த இரட்டை வாக்குரிமை கொண்டு வர வேண்டும் என்கிற ஒரு சரத்தையும் அரசியலமைப்பு சட்டத்தில் எழுதிவிட்டுத்தான் சென்றிருக்கிறார். ஆனால் இன்றைய சூழ்நிலையில் அது நடைமுறைக்கு வராது என்ற நிலை இருந்தாலும் அண்ணல் அம்பேத்கருடைய வழி, அந்த அண்ணல் அம்பேத்கருடைய வேதனை அந்த அரசியலமைப்பு சட்டத்திலே பிரதிபலித்துக் கொண்டுதான் இருக்கிறது. எனவேதான் தொடர்ந்து அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் இந்த மக்களுக்காக தொடர்ந்து போராடி கொண்டிருந்தார், தொடர்ந்து உழைத்துக் கொண்டிருந்தார். இந்த சமூக நீதி நிலைநாட்டப்பட வேண்டும், இந்த மக்களுடைய வாழ்வாதாரம் பெருக வேண்டும் என்பதற்காக கல்வியிலே தான் மிகப்பெரிய ஒரு அதிகாரத்தை நாம் வென்றெடுக்க முடியும் என்பதன் வாயிலாகத்தான் தொடர்ந்து இந்த மக்களினுடைய கல்விக்காக, தொடர்ந்து இந்த மக்கள் கல்வி அறிவு பெற வேண்டும் என்றுதான் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் தொடர்ந்து இது போராடி வந்தார். அதைத்தான் இன்று பிறந்த நாள் காண்கிற ஒரு மாபெரும் தலைவனாக விளங்குகிற தமிழகம் முழுவதும் இருக்கிற தாழ்த்தப்பட்ட மக்களுடைய விடிவெளியாக இருக்கிற அண்ணன் ஜெகன்மூர்த்தியார் அவர்களும் கல்வி ஒன்றே சமூக மாற்றம் என்கிற தாரக மந்திரத்தை பயன்படுத்தி இந்த மக்கள் முழுவதும் படிக்க வேண்டும், இந்த மண்ணில் பிறந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் முழுவதும் கல்வியை பெற வேண்டும், கல்வியின் வாயிலாகத்தான் அதிகாரத்தை வென்றெடுக்க முடியும், கல்வியின் வாயிலாகத்தான் இந்த சமத்துவத்தை பெற்றெடுக்க முடியும் என்று தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறார். அவரால் முடிந்த அளவிற்கு எவ்வளவோ இளைஞர்களை வழக்கறிஞர்களாக உருவாக்கி இருக்கிறார், எவ்வளவோ இளைஞர்களை கல்லூரியிலே சேர்த்து படிக்க வைக்கிறார், எவ்வளவோ மாணவர்களை பள்ளியிலே சேர்த்திருக்கிறார். தொடர்ந்து இந்த கல்விக்காக அனுதினமும் உழைத்துக் கொண்டிருக்கிறார். எனவே இந்த ஆற்றல் மிக்க தலைவனுக்கு, இந்த சிறப்பான தலைவனுக்கு, சட்டமன்றத்துடைய கதாநாயகனுக்கு இந்த பிறந்த நாள் விழாவிலே கூடியிருக்கிறோம். மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. நம்முடைய புரட்சி பாரத கட்சியினுடைய அனைத்து உறுப்பினர்களும்
ஜெகன்மூர்த்தியார் அவர்களே, நீங்கள் வாழ வேண்டும், நீடூடி வாழ வேண்டும், நலத்தோடு வாழ வேண்டும், இந்த மக்களுக்காக தொடர்ந்து உழைக்க வேண்டும். உங்களுடைய உழைப்பு இந்த மக்களுக்காக தேவைப்படுகிறது. தமிழ் மண்ணிலே நீங்கள் ஒரு மாபெரும் தலைவனாக விளங்கிக் கொண்டிருக்கிறீர்கள். மென்மேலும் உங்களுக்கென தனி தடயம் பதித்து தமிழக அரசியலே ஜெகன்மூர்த்தியார் இல்லை என்று சொன்னால் தமிழகத்தின் அரசியல் நிலைப்பாடு இல்லை என்கிற நிலையை உருவாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்த தலைவருக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பாராட்டு விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக வருகை புரிந்துள்ள அண்ணன் வழக்கறிஞர் வேலுமணி அவர்களுக்கும் மற்றும் மாநில பொறுப்பாளர்களுக்கும் மாவட்ட பொறுப்பாளர்களுக்கும் புரட்சி பாடம் சொந்த அனைவருக்கும் ஜேவிஎம் கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களின் சமூகத்தில் அவருடைய பங்களிப்பும் பட்டியலின மக்களுடைய வளர்ச்சியும் எழுச்சியும். பாபா அம்பேத்கர் அவர்கள் பட்டியல் சமூக மக்களின் விடுதலைக்காக பல தலைவர்கள் எண்ணற்ற தியாகங்களை செய்துள்ளனர். அந்த வரிசையில் பட்டியலின மக்களின் அடிப்படை வாழ்வியலையும் வாழ்வாதார நிலையையும் மாற்றி புரட்டி போட்ட ஒரே தலைவர் பாபா அம்பேத்கர் அவர்கள். பாபா அம்பேத்கர் அவர்கள் 3 தளங்களில் பட்டியலின மக்களுக்கு பணிகள் செய்து வளர்ச்சியும் எழுச்சியும் ஏற்படுத்தியுள்ளார். ஒன்று கல்வி, மற்றொன்று அரசியல், பொருளாதாரம். கல்வி, ஒரு மனிதன் மனிதனாக மதிக்கப்படுவதற்கு முக்கிய தகுதி கல்வி. கல்வி அறிவு இல்லாத மக்கள் தாங்கள் அடிமையாகத்தான் இருக்கிறோம் என்பதை உணர மாட்டார்கள். அப்படியே உணர்ந்தாலும் அந்த மக்கள் அடிமை தளத்திலிருந்து எழுச்சி பெறுவதற்கு ஒரு விடுதலை வழியை தெரியாமல் தான் இருப்பார்கள். ஆக கல்விதான் சமூக விடுதலைக்கான தொடக்க புள்ளி. ஆக அப்படிப்பட்ட கல்வியை தீண்டாமையின் பெயரை கொண்டு தடை செய்து அதை தடையை உடைத்து தனது கல்வி அறிவால் மக்களுக்கு மாபெரும் எழுச்சியை கொடுத்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் மூலம் இந்த மக்களுக்கு கல்வி உரிமையை பெற்றுக் கொடுத்தவர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள். அதனால்தான் நான் இங்கு வழக்கறிஞராக பேசிக் கொண்டிருக்கிறேன். இன்று இந்த சமூகத்தில் பிறந்த அனைவருமே மாபெரும் பல துறைகளில் எழுச்சி பெற்று வளர்ச்சி அடைந்துள்ளார்கள். அடுத்தது அரசியல். பட்டா இருப்பவர்கள், பட்டம் படித்தவர்கள், வரி செலுத்துபவர்கள், மிட்டா மிராசுகள், சொத்து வைத்திருப்பவர்கள், இவர்களுக்கு மட்டும்தான் ஓட்டு உரிமை என்ற நிலைமையை மாற்றி 18 வயது நிரம்பிய ஒட்டுமொத்த அனைவருக்கும் வாக்குரிமையை பெற்றுக் கொடுத்தவர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள். 1919 சவுத் பாரே கமிஷன், சவுத் பாரே லார்ட் அவர் ஒரு குழு இந்தியாவுக்கு அனுப்புறாரு. அந்த குழுல ஒரு 3 குழு இந்தியாவுல பல குழுக்களாக இந்திய மக்கள் பிரிஞ்சிருக்கிறாங்க, பல இனங்களாக பிரிஞ்சிருக்கிறாங்க, பல கலாச்சாரங்களாக பிரிஞ்சிருக்கிறாங்க, பல சாதி மதங்களாக பிரிஞ்சிருக்கிறாங்க. ஆக இந்த மக்களை ஒருங்கிணைச்சு ஒரு அரசியல் சீர்திருத்தங்களை மேம்படுத்த ஒரு ரிப்போர்ட் நீங்க எடுத்துவாங்க, ஆய்வு செய்யுங்க அப்படின்னு சவுத் பாரே கமிஷன், சவுத் பாரே லார்ட் அவர்கள் ஒரு குழு அனுப்புறாரு. அந்த குழு பாபா அம்பேத்கர் அவர்கள் அந்த குழுவிடத்தில் என்னுடைய மக்களுக்கு ஓட்டு உரிமை வேண்டும் அப்படின்னு சொல்லி முன்னுரிமைகிறார். ஆக அந்த முன்னுரிமையும் போது பாபா அம்பேத்கர் அவர்கள் இரட்டை வாக்குரிமையை பற்றி பேசுறார். 1919 சவுத் பாரே கமிஷன் கிட்ட பேசும்போது கூட காங்கிரஸ்காரர்கள் யாருன்னா காந்தி, திலகர் போன்ற தலைவர்களுடைய காங்கிரஸ்கார தலைவர்கள் எல்லாருமே கோஷங்களை எழுப்புறாங்க. ஏன் இரட்டை வாக்குரிமையா, ஓட்டு உரிமையா எதுக்கு கொடுக்கணும், ஏன் கொடுக்கணும்னு சொல்லி ஆர்ப்பரிக்கிறாங்க. நீங்க இந்துக்களை பிரிவினைவாதி ஆக்குறீங்க, பிரிக்கிறீங்க, கலவரத்தை ஏற்படுத்துறீங்கன்னு சொல்லி கோஷத்தை பயங்கரமா எழுப்புறாங்க. பாபா அம்பேத்கர் அவர்கள் பொறுமையா அவங்களுக்கு பதில் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, என்னுடைய மக்களின் ஒவ்வொரு நிலைமையையும் நீங்கள் பார்த்திருக்கீங்களா, என்னுடைய மக்களின் ஒவ்வொரு பிரச்சனைகளையும் நீங்க பார்த்திருக்கீங்களான்றத கடிதம் மூலமாக நம்ம சவுத் பாரே கமிஷனோட குழு கிட்ட பாபா அம்பேத்கர் கொடுக்கிறார். அதன் பிறகு 1927 சைமன் கமிஷன் உள்ளவர். அந்த சைமன் குழுவுல பாபா அம்பேத்கர் அவர்கள் ஓட்டுரிமை, இரட்டை வாக்குரிமை, ரெண்டு தொகுதி, அதாவது தனி வாக்காளர் தொகுதி, தனி தொகுதி, இரட்டை வாக்குரிமைனா பூந்தமல்லி தொகுதி நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா தனி வாக்காளர் தொகுதி. இப்போ எஸ்சி ஒருத்தர் நிக்கிறாரு அப்படின்னா இந்த ஓபிசி மக்கள், பிசி மக்கள், எஸ்சி மக்கள், எஸ்டி மக்கள் அனைத்து மக்களும் ஓட்டு போட்டு ஒரு சட்ட
எஸ்சி மட்டும்தான் நிற்பாங்க, எஸ்சி மக்கள் மட்டும்தான் ஓட்டு போடுவாங்க. எஸ்சி மக்களுடைய பிரச்சனைகளை, அந்த மக்களுடைய வாழ்வாதார நிலையை பற்றி பேசி அந்த மக்களுக்கு தீர்வு காணும். இதுதான் இரட்டை வாக்குரிமை. ஆக இரட்டை வாக்குரிமை தனி தொகுதி, தனி வாக்காளர் தொகுதி 1977 சைமன் கோவில பாஸ் அம்பேத்கர் வந்து முறையிடுறாரு, முன்மொழிகிறார். அதுக்கப்புறம் வந்து பாஸ் அம்பேத்கர் வந்து 1927 வந்து 2 போராட்டங்களை முன்னெடுக்கிறாரு. 1927 சௌதார்குளம் போராட்டம். எதற்காக சௌதார்குளம் போராட்டம்? 1930 காளையார் கோவில் நுழைவு போராட்டம். 2 போராட்டங்களை பாஸ் அம்பேத்கர் வந்து முன்னெடுக்கிறார். எதற்காக 2 போராட்டங்கள் பண்றாரு அப்படின்னா, பாஸ் அம்பேத்கர் வந்து சைமன் குழுல வந்து இரட்டை வாக்குரிமை பற்றி பேசுறாரு. பேசிட்டு ராம்சே மெக்டொனால்ட், அவர்தான் பிரிட்டிஷ் ஆட்சி நடக்கும் போது இந்தியாவுடைய பிரதமர் அவர்தான். அப்ப ராம்சே மெக்டொனால்ட் கிட்ட பாஸ் அம்பேத்கர் வந்து முறையிடுறாரு, எங்கள் மக்களுக்கு வந்து வாக்குரிமை வந்து வேணும், கொடுக்கணும். எதற்காக சொல்லி கடிதம் மூலமா வந்து அவர்கள் வந்து முறையிடுறாரு. ஆக இதை கேட்ட காங்கிரஸ்காரர்கள் வந்து மிகப்பெரிய ஒரு சூழ்ச்சியை ஏற்படுத்துறாங்க. இந்த சூழ்ச்சியை ஏற்படுத்தும் போது நாங்கள் எல்லாம் இந்துக்கள், நாங்கள் எல்லாம் இந்துக்கள், நாங்கள் எல்லாம் இந்துக்கள் என்று தொடர்ந்து வந்து நீங்க பிரிவினைவாதத்தை செய்யாதீங்கன்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ பாஸ் அம்பேத்கர் 2 விஷயத்தை வந்து போராட்டம் பண்ணி அவங்களுக்கு வந்து தூண்டி விடுறாரு. யார? சாதி இந்துக்களையும் பிராமணர்களையும் தூண்டி விடுறாங்க. கோவில் போராட்டம் பண்ணோம்னா பிராமணர்களும் சாதி இந்துக்களும் மக்களை உள்ள விட மாட்டாங்க. ஒண்ணு. அதே பிறகு சௌதார் குளத்தை தண்ணி அருந்தும்னா அந்த குளத்தை தண்ணி அருந்தும் போது அந்த இருக்கிற மக்கள் ஓபிசி மக்களும் பிராமண மக்களும் நம்ம மக்களை வந்து தண்ணி எடுக்க விட மாட்டாங்க. 2. ஆக இந்த பிரச்சனை பெரிய போராட்டமா வெடிக்குது. இந்தியாவில் வந்து மிகப்பெரிய ஒரு பெரிய புரட்சியா மாறுது. ஆக மாறும்போது இங்க வந்து நியூஸ் வந்து பேப்பர்ல இருந்து எல்லா இடத்துலயும் வந்து நியூஸ் ஆகுது. அண்ணன் ஒரு மாநில சொன்ன மாதிரி ஒரு வழக்கா போகுது. அது பிரிவி கவுன்சில் லண்டன்ல வந்து குயினுடைய முன்னிலை வந்து அது வந்து ஆர்டர் ஆகுது. இந்த மக்கள் நான் இந்துக்கள், இந்த மக்கள் இந்துக்கள் கிடையாது, தீண்டத்தக்கவர்கள் சொல்லி அது ஆர்டர் ஆகுது. அந்த ஆர்டர் ஆகிட்ட பிறகு 1930, 31, 32 வட்டமேசை மாநாடு. வட்டமேசை மாநாடு 30, 32வது. அந்த வட்டமேசை மாநாடுல பாஸ் அம்பேத்கர் அவர்கள் வந்து வட்டமேசை மாநாட்டில் பாஸ் அம்பேத்கர் வந்து பல விஷயங்களை வந்து முன்வைக்கிறாரு, பல விஷயங்களை வந்து பேசுறாரு. அதன் பிறகு அங்கே பூனா ஒப்பந்தத்தை பத்தி எரவணா சிறையில், அதாவது மகாராஷ்டிர மாநிலத்தில் பூனே நகரில் இருக்கின்ற எரவணா சிறையில் காந்தி அவர்கள் வந்து அங்களுடைய பிரச்சனையை வந்து கொண்டு போய் காங்கிரஸ் எல்லாமே வந்து ஒருங்கிணைச்சு அந்த இடத்துல வந்து பேசுறாங்க. பேசி இவங்க மக்களுக்கு இரட்டை வாக்குரிமை கொடுக்க கூடாது, இந்த மக்களுக்கு இரட்டை வாக்குரிமை கிடைக்க கூடாதுன்றதுக்காக மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை பண்ணி மாபெரும் உண்ணாவிரதத்தை பட்டியல மக்களுக்கு எதிராக நடத்தி மாபெரும் ஒரு இழப்பை ஏற்படுத்தி இந்த மக்களுக்கு துரோகத்தை வைத்தவர் தான் காந்தி அவர்களும் திறனவர்களும் காங்கிரஸ்காரர்களும் என்று கூறி, அதன் பிறகு 1943 லேபர் மினிஸ்டர் பாஸ் அம்பேத்கர் வந்து ஆகிறாரு. லேபர் மினிஸ்டர் ஆகும்போது எஜுகேஷன்ல எம்ப்ளாய்மென்ட் பாஸ் அம்பேத்கர் உரிமை வந்து கொடுக்குறாங்க. அதன் பிறகு 1950 இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸா பாஸ் அம்பேத்கர் நமக்கு வந்து கொடுக்குறாரு. அப்புறம் டைரக்டிவ் பிரின்சிபல் ஸ்டேட் பாலிசியில் நம்ம பாஸ் அம்பேத்கர் அவர்கள் வாழ்வாதாரத்தையும் வாழ்வியலையும் பற்றி தெளிவாக நமக்கு ஒரு பாதுகாப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். ஆர்டிகல் 30, 40 நிறைய சொல்ல வேண்டியது இருந்தாலும் டைம் காரணமாக நம்முடைய வாழ்வியல் முழுவதும் பாபா சாஹிப் தான், நம்ம வாழ்க்கையே பாபா சாஹிப் தான், நம்ம வாழ்க்கையின் நம்பிக்கையும் பாபா சாஹிப் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி விடைபெறும். நன்றி, வணக்கம். பூவை மூத்தியார் அவர்கள் இந்த அமைப்பை 1978 உருவாக்கி பல்வேறு சாதனைகளை படைத்தார் என்பதை இங்கு இருக்கின்ற அத்தனை இளைஞர்களுக்கும் தெரியும். ஒன்றல்ல, இரண்டு அல்ல, சொல்லிக்கிட்டே போன சாதனைக்கு மேல சாதனைகள். பல்வேறு திராவிட இயக்கங்கள் எல்லாம் பாருங்க, வரலாறு பேசுவான். அந்த வரலாறு ஏட்டில் எழுதியது வரலாறு. ஆனால் நம்ம பேசுகின்ற வரலாறு கண்ணெதிரிய தோன்றிய வரலாறு. அதுதான் பூவையாறு வரலாறு. பூவையாறு உருவான பிறகுதான் பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் தலித் மக்களுக்காக பல்வேறு சட்டங்களை எழுதினார். ஏட்டளவில் எழுதப்பட்ட சட்டம் அதை நடைமுறைக்கு கொண்டு வந்தது யார் என்று சொன்னால் மறைந்த பூவையார் என்பதை இங்கு நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டு இருக்கின்றேன். எத்தனை போராட்டங்கள், ஒன்றா இரண்டா,
சாதிய வன்மத்தில் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருந்த சாதி வெறியர்களுக்கு சம்மிட்டி அடி கொடுத்தவர் பூவை மூர்த்தியார் அவர்கள். இரு சாதிய தூண்டிவிட்டு அரசியல் செய்தவர்களுக்கு கொம்பு செய்ய விட்டு அவர்களை குத்தியவர் பூவை மூர்த்தியார் அவர்கள். இது போன்ற பல்வேறு சாதனைகளை படைத்து நம்மளை எல்லாம் விட்டாலும் கூட மறைந்தாலும் கூட இன்னமும் பூவையாரை பற்றி பேசுகிறார்கள் என்று சொன்னால் தலித் தலைவர்களிலே பூவையை மூர்த்தியாரை தவிர வேற யாரும் பேச விடவில்லை என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு விரும்புகிறேன். எத்தனையோ தலித் தலைவர்கள் தோன்றினார்கள், மறைந்தார்கள். ஆனால் இது போன்று யாரும் பூவையாரை போல வாழ்ந்ததில்லை, வரலாறு படைத்ததில்லை என்பதை நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டு இருக்கின்றேன். அப்படிப்பட்ட பூவை மூர்த்தியார் அவர்கள் விட்டு சென்ற இந்த புரட்சி பாரத கட்சி என்பது நம்மளுடைய இளம் புரட்சியால் தெல்ல தெளிவாக வழிநடத்தி கொண்டிருக்கின்றார். தெல்ல தெளிவாக இளைஞர்களை நேர் வழியே சென்று கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் நம்மளுடைய இளம் புரட்சியாளர் அவர்கள். பட்டியல் மக்கள் பாதிக்கப்படுகிற இடமெல்லாம் அங்க கால் பதிகிறது என்று சொன்னால் நம்மளுடைய இளம் புரட்சியாளர் அவர்கள். இந்த சட்டத்திலே நம்மளுக்கு ஏமாற்றப்படுகிறார்கள் என்று சொன்னால் சட்டசபையிலே வாதாடக்கூடியவர் இளம் புரட்சியாளர் அவர்கள். இப்படி இளம் புரட்சியாளர் அவர்கள் முதலிலே தலைவர் பதவியை ஏற்றிருக்கின்ற பொழுது உண்மையிலேயே மேடை ஏறி நாங்கெல்லாம் கூட மேடை ஏறி பேசுறது கிடையாது. பூவையார் கூட பின்னாடி உட்காந்துறது உண்டு, மேடையில் அமர்ந்தது உண்டு. ஆனா எங்களுடைய பூவை இளம் புரட்சியாளர் அவர்கள் மேடையை பேசுறது கிடையாது. ஆனால் தமிழ் உலக தமிழ் மாநாட்டில பேசக்கூடிய வாய்ப்பு கிடைத்து வரலாறு பேசியவர் நம்மளுடைய இளம் புரட்சியாளர் அவர்கள். இதையெல்லாம் யார் வழிய வந்தது என்று சொன்னால் மறைந்த பூவை மூர்த்தியார் அவர்கள் நம்மளுக்கு வீரத்தையும் துணிச்சலையும் தைரியத்தையும் ஊட்டினார் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றனர். இன்னமும் நம்ம இளைஞர்கள் பூவையார் மறைவில்லை, பூவையார் உறவில் இளம் புரட்சியாளர் இருந்து கொண்டு இருக்கிறார் என்பதை அத்தனை பேரும் இங்கு சிந்தித்துக் கொண்டு இருக்கிறார்கள், பார்த்துக் கொண்டு இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட இந்த புரட்சி பாரத கட்சியை மேலும் மேலும் வளர்த்தெடுக்க வேண்டும் என்று சொன்னார். எத்தனையோ துரோகிகள் பூவையாரை பத்தி வெளியில போய் பேசுறான். எப்படி சொல்றதுன்னா, பூவையார் இருந்தா இந்த கட்சி எங்கேயோ போயிருக்கின்றான். பூவையாரை ஏமாற்றினீர்கள், சாதி பெயராலே பூவையாரை ஏமாற்றினீர்கள். ஆனா இளம் புரட்சியாளர் ஏமாற்ற முடியாது. அவரு வழியை நேர் வழியாக சென்று கொண்டிருக்கிறார். அந்த வகையிலே இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இளம் புரட்சியாளர் பூவை ஜெகன்மூர்த்தி அவர்களுடைய பிறந்தநாளிலே உங்கள் மத்தியிலே அவரை பத்தி பேசுவதற்கு எங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என்று சொன்னார். இந்த நிகழ்ச்சி கூட வேண்டாம் என்று தான் சொன்னார். அவருக்கு இந்த பந்தா பக்கத்தெல்லாம் பிடிக்காது. எப்படி நம்மளுடைய பூவை மூர்த்தியார் அவர்கள் எம்பி ஆக வேண்டும், அமைச்சராக வேண்டும், இது போன்ற ஆசபாசம் இல்லாத மக்களுக்காக உழைத்தவர். அதே தான் அவரை வந்து ஒரு பாராட்டு விழா எடுக்கணும்னு சொன்னா வேண்டாம் வேண்டாம், எத்தனை அவர்கிட்ட போராடித்தான் இந்த பிறந்த நாள் கூட எடுத்திருக்கின்றோம். அப்படி எளிமையை விரும்புகின்றவர் தான் நம்மளுடைய இளம் புரட்சியாளர் அவர்கள். ஆகையாலே இந்த புரட்சி பாரதம் இருக்கின்ற வரையில் யாராலையும் அழிக்க முடியாது, பூவை மூர்த்தியாரால் யாராலையும் மறக்க முடியாது என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். ஜெய். சமூக பங்களிப்பில் பூவை மூர்த்தியாருடைய எழுச்சியும் வளர்ச்சியும் என்கிற அந்த தலைப்பை கொடுத்திருக்கிறார்கள். போராளி பூவை மூர்த்தியார் அவர்கள் அவர் வாழ்ந்து வளர்ந்த இந்த இடத்திலே பெரிய ஒடுக்குமுறை ஒன்றும் அவர் கண்டதில்லை. அவர் வாழ்ந்த காலத்திலே நாங்கள் வாழ்ந்ததால் நாங்களும் அதை கண்டதில்லை. காரணம், தென் மாவட்டங்களை தவிர்த்து இங்கே அந்த அளவிற்கு பெரிய பிரச்சனைகள் இருந்ததாக வரலாறும் இல்லை. இப்பேற்பட்ட நிகழ்வுகளுக்கு மத்தியில் எப்படி இப்படி அமைப்பை கட்ட வேண்டும், ஒரு கட்சியை ஆரம்பிக்க வேண்டும், இந்த மக்களுக்காக சமூக பணி ஆற்ற வேண்டும் என்று நினைத்தார் என்று சொன்னால், அவருடன் பயிலுகிற பொழுது அவருடன் பயின்ற மாணவர்களினுடைய கூக்குரலை கேட்டுத்தான் இப்படிப்பட்ட ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறார். அதற்கு பிறகு இளவயதிலே படிக்கிற பொழுது புத்தகத்திலே
வரலாற்று சிறப்புமிக்க தலைவர்களின் வரலாற்று கூற்றை படித்திருப்பார். ஆனால் புரிதல் இருந்திருக்காது. வினாக்களுக்கு விடை எழுதியிருப்பார், அவ்வளவுதான். ஆனால் உயர்கல்விக்கு செல்லுகிற பொழுது இப்படிப்பட்ட பிரச்சனைகளை பார்க்கிற பொழுது அப்பொழுதுதான் அம்பேத்கரையும் பகுத்தறிவு தந்தை பெரியாருடைய கூற்றுக்களையும் படித்திருப்பார் என்று நாங்கள் நினைக்கிறோம் தோழர்களே. உண்மை கூற்றுவதுதான். அதற்கு பிறகுதான் ஒரு அமைப்பை கட்ட வேண்டும் என்று 1978 பூவை மாநகரிலே ஒரு அம்பேத்கர் மன்றத்தை கட்டி என்ன செய்துவிட வேண்டும் என்று நினைக்கிற பொழுது, கூட்டி பேசுகிற பொழுது, மேடையில் இருக்கிற அண்ணலாம் சொன்னதுதான் நான் சொல்றேன். முதலிலே அவர் சொன்னது என்ன சொல்லியிருக்காரு சொன்னா, இந்த அமைப்பை நம்ம எதுக்கு கட்டிக்கிறோம் சொன்னா, ஜாதி இந்துக்களிடமிருந்தும் நம்மை உயர்ஜாதி என்று சொல்லி அடக்குமுறை செய்பவர்களிடமிருந்தும் இந்த மக்களுக்கு உண்டான விடுதலை பெறுவதற்காக செய்திருக்கிறோம். ஆனால் இங்கேயும் நம்மளிடம் ஒரு குறை இருக்கிறது. அது என்ன குறை என்று சொன்னால், எப்படி ஊர் காலனி என்று இருக்கிறதோ அப்படி இங்கே கீழ் காலனி, மேல் காலனி, திடீர் நகர் என்று பல பிரிவுகளை வைத்திருக்கிறார்கள். அங்கே இருக்கிற ஒரு 4 பேர் சண்டை போடுவான், இங்க இருக்கிற ஒரு 4 பேர் சண்டை போடுவான். ஒற்றுமை நம்மிடமே இல்லை என்று சொன்னால் நாம் போராட போகிற விடயம் எப்படி நடந்து போகும், கடந்து போகும். அதனால் முதலிலே அங்கே பயணித்து அவர்களை ஒற்றுமைப்படுத்துவோம். அதற்கு பிறகுதான் ஒற்றுமையாக இருந்து செயல்படுகிற பொழுதுதான் நாம் எதிர்க்க போகிற எதிராளிகள் நம்மை கண்டு அஞ்சுவார்கள், பயப்படுவார்கள் என்கிற கூற்றை முன்வைத்திருக்கிறார் தோழர்களே. அதன் மூலம்தான் பயணித்திருக்கிறார். அப்படி பயணிக்கிற பொழுது புதுசாக அண்ணன் முதல் முறையாக இவர் மட்டும்தான் தமிழ்நாட்டில் ஒரு ஜாதியல் அரசு அமைப்பை கட்டியிருக்கிறார் என்று இல்லை. இவருக்கு முன்னாடி சொல்லுவாங்களே, பழம் தின்னு கொட்டை போட்டவரெல்லாம் இருந்தாங்க. இங்கே சேப்பன் IAS, வள்ளல் பெருமாள், வைபா, இப்படி பல தலைவர்கள் இருந்தார்கள். அவர்கள் இருக்கும்போதே அண்ணன் எப்படி எழுச்சி பெற்றார் என்று சொன்னால் அதுக்கு ஒரு பெரிய காரணம் இருக்கு. எங்கேயாவது ஒரு அடக்குமுறை நடந்திருக்கும், நம் இனம் பாதிக்கப்பட்டிருக்கோம். அந்த இடத்துல இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால், அதை மேற்கோள் காட்டி நடந்தது திருவள்ளூராக இருக்கும், ஆனால் இவர்கள் போராடுவது ஆவடியாக இருக்கும். அங்கே ஒரு மேடை அமர்த்து அவர்களுடைய பிரச்சனைகளை எடுத்துரைத்து குரல் கொடுத்து ஆர்ப்பாட்டங்களையும் கோஷங்களையும் செய்து கொண்டிருந்தார்கள். ஆனால் பூவை மூர்த்தியார் மட்டும்தான் களப்போர் ஆளாக எங்கே பிரச்சனை நடந்ததோ அங்கேயே களப்போர் ஆளாக இறங்கி அவர் கொடுத்த அந்த பிரச்சனையை தீர்க்கிற அந்த முயற்சி தான் அவர்களிடத்திலே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தியது. இல்லடா, புதுசாக சின்ன புள்ள வந்துருக்குது, இது இவ்வளோ பெரிய மிகப்பெரிய விடயங்களை அந்த களப்போராளியாக இறங்கி வேலை செய்த நம்ம இவ்வளோ நாளாக நடக்கிற பிரச்சனையை எங்கேயோ நின்று பேசிக்க வந்தோம், மனு கொடுத்துக்க வந்தோம். ஆனால் ஒரு கரப்போராளியாக வந்திருக்கிற இந்த தம்பி சிறப்பாக செய்துன்ற அவர்கள் பாராட்டியதும் இருக்கும், கோபப்பட்டதும் அவர்கள் போராமைப்பட்டதும் இருக்கிறது. அது உள்ள இப்பேற்பட்ட நிகழ்வுகளுக்கு பிறகுதான் மிகப்பெரிய வளர்ச்சியை கண்டார். எத்தனை முறை சிறை செல்லாத சிங்கம் என்று பூவை மூர்த்தியாரை அழைப்பார்கள் தோழர்களே. எல்லோரும் நினைப்பார் சிறைக்கு போனால் அனுபவம் கிடைக்கும். சிறைக்கு போனால் கிடைக்கிற அனுபவத்திலே இருந்தவன் எல்லோரும் அவருடன் இருந்ததன் அடிப்படையில் ஏன் சிறைக்கு செல்லணும்? இங்கேதான் பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டது, இங்கேதான் பிரச்சனைகள் பகுத்தாய்ந்து எல்லாத்தையும் ஒன்றா இணைச்சாரு பூவை மூர்த்தியார் அவர்கள். இப்பேற்பட்ட சிறப்பு நிலையிலே சென்று கொண்டிருக்கிற பொழுது மேலை வளவு படுகொலைக்கு அவர் நடத்திய பேரணி என்னது எவ்வளவு பெரிய விடயம். கோட்டையை நோக்கி மிகப்பெரிய பேரணி. மாஞ்சோலை பிரச்சனைக்கு அப்பேற்பட்ட மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பை தெரிவித்தார். இப்ப பல்வேறுபட்ட நிகழ்வுகளுக்கு அவர் கொடுத்த குரல், அவர் எதிர்த்து நின்று போராடிய அந்த தகுதி தான் அவரை மென்மேலும் உயர்த்தியது, மென்மேலும் அவரை உச்சத்திற்கு கொண்டு வந்தது. அதற்கு பிறகு APLF, அம்பேத்கர் பீப்புள் லிபரேஷன் அண்ட் ஃப்ரண்ட் என்று சொல்லுகிற அந்த அமைப்பை கட்டிய பிறகுதான் ஒரு மிகப்பெரிய எழுச்சியை பூவை மூர்த்தியார் கண்டார். ஃபஸ்ட்டு ஒரு பிரச்சனைன்னு ஒருத்தர் சொல்லும்போது பார்த்துக்கலான்னு சொல்லுவார். பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அவங்கள திருப்தி படிச்சு அனுப்பிச்சிடுவாருங்க. ஆனால் அந்த பிரச்சனைக்குரிய ஆள் எதிர்ப்பாளன் யார், அவன் யார், எப்படிப்பட்டவன், அவன் டிபார்ட்மெண்ட்டாலா இல்லை பெரும் பணக்காரனா, பெரும் முதலாளியா, அதெல்லாம் தெரியாது அவருக்கு. பார்த்துக்கலான்னு வரும். அதற்கு பிறகு அவனை எப்படி சந்தித்தார், எப்படி பேசினார், எப்படி ஆசுவாசப்படுத்தினார், பிரச்சனையை எப்படி முடித்தார்னு உள்ள அவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும். தெரியுமா? நம்மளுக்கே தெரியாது. அண்ணன் பார்த்துக்குவார், அவ்வளோதான். அண்ணன் முடிச்சுடுவார், அவ்வளோதான். இப்படி தான் நடந்தது. ஒரு சின்ன இன்சிடென்ட் மட்டும் சொல்லி விடைபெறான்னு நினைக்கிறேன். இது நினைக்கிறேன் நம்ம ஸ்ரீபெரும்புதூர்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல
ஒரு இல்லை இந்த விஷயத்த சொல்லி ஆகணும். அந்த இடத்துல ஒரு நம்ம ஆளுங்களுக்கு ஒரு லேண்டை சொல்லியிருக்கிறாங்க. அது மாதிரி இந்த கிளாசிஃபிகேஷனில் அந்த லேண்ட் இருக்குன்னா சரி மடங்க பார்த்துக்கலாம். அப்புறம் மடங்கிட்டாங்க, வீடு கட்டிட்டாங்க. அதுக்கப்புறமா அதிகாரிகள் வந்து அந்த வீட்டை பிரிங்கன்னு சொல்லியிருக்காங்க. அண்ணனை கூப்பிட்ருக்காங்க, போயிருக்காரு. இல்லை இது சொல்லி ஆகணும், போயிருக்காரு. அந்த அதிகாரிகளை கேட்டிருக்காருப்பா என்ன இருக்குது, ஏதாவது ஜிஓ இருக்கா, ஏதாவது பாஸ் பண்ணிருக்கீங்களா, இங்கே பில்டிங் கட்ட போகிறீங்களா, என்ன ஆர்டர் இருக்கா, எதுக்கு பிரிக்க சொல்கிறீங்க, என்ன கட்டாய சூழல் இருக்குது அப்படிங்க. இல்லைங்க அரசு புறம்போக்கு பிரிச்சிடணும் அப்படின்னு. அரசு புறம்போக்கு பிரிச்சுன்னா எப்படிப்பா இது, எங்கள் ஆளுங்க என்ன பண்ணுவாங்க, அடையாளம் தானே அவங்களுக்கு விலாசம் இல்லாமல் இருக்கிறாங்களே. இல்லை அவர் ரொம்ப அழுத்தம் கொடுத்தோன்னு அவர் சொன்னாராம், ஒன்றும் இல்லைப்பா, ஒரே நாளில் இப்போவே உண்ண உடை, இருக்க இடம், உடுத்த உடை, உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க இருப்பிடம் ஒரே நாளில் நான் கொடுத்துருவேன், நான் மனசு வச்சா போதும். எப்படிங்க கொடுப்பீங்க, நீங்கள் இருக்க மாட்டீங்க, ஜெயிலுக்கு அனுப்பிச்சிடுவேன் எல்லாரையும், நீங்கள் இருக்க மாட்டீங்க, ஜெயிலுக்கு அனுப்பிச்சிடுவேன் எல்லாரும் அப்படின்ற மாதிரியான ஒரு மிகப்பெரிய அழுத்தத்தை, தைரியத்தை, தெம்பை, உணர்வை ஊட்டியவர். உணவை தாய் ஊட்டினால், வீரத்தை பூவை மூத்தியார் ஊட்டினால். தோழர்களே, அப்பேற்பட்ட பரம்பரையில் இருந்து வந்த இந்த உதர உருவு இன்றைக்கு நம்ம எல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கிறது. அவரை போற்றுதலிலே பாராட்டுக்குரிய இந்த நிலையை அடைவதற்குண்டான வாழ்த்துக்களை மென்மேலும் சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பாச தலைவருக்கு பாராட்டு விழா உண்மையாகவே மனமகிழ்ச்சியாக இருக்கின்றது. இயற்கையும் நமக்கு சாதகமாக இருக்கின்றது. ஆகவே இந்த நிகழ்ச்சி வெகு சிறப்பாக அமையும் என்று நான் நம்புகிறேன். தலைவர் அவர்கள் மூர்த்தியாரை பற்றி பேச வேண்டும் குறித்து என்னுடைய பெயர் அச்சடிக்கப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் தலைவரை குறித்தும் மூர்த்தியாரை குறித்தும் ஒரு கவிதையை நான் வாசிக்க விரும்புகிறேன். பாச தலைவருக்கு பாராட்டு விழா. பூவை மூர்த்தியாரின் தொடர்ச்சி, டாக்டர் ஜெகன் மூர்த்தியாரின் வளர்ச்சி என்ற தலைப்பில், தாய் பாசத்தின் தலைவன் நீங்கள், எங்கள் எதிர்காலத்தின் ஏற்றம் நீங்கள். பூவை போன்றது உங்கள் மனம், புயலை போன்றது உங்கள் வீரம். விளம்பரமே இல்லாமல் யாரையும் விமர்சனம் செய்யாமல் வளர்ந்த தலைவனே. சத்தமே இல்லாமல் வெடிக்கும் அணுகுண்டு போன்றது உங்கள் செயல். சத்தமே இல்லாமல் வெடிக்கும் அணுகுண்டு போன்றது உங்கள் செயல். மின்சாரத்தை தொட்டால் தான் ஷாக்கடிக்கும். ஜெகன்மூர்த்தியார் பெயரை கேட்டாலே எதிரிகளுக்கு ஷாக்கடிக்கும். மின்சாரத்தை தொட்டால் தான் ஷாக்கடிக்கும். ஜெகன்மூர்த்தியார் பெயரை சொன்னாலே எதிரிகளுக்கு ஷாக்கடிக்கும். கல்வி ஒன்றே சமூக மாற்றத்தின் சித்தாந்தத்தை விதைத்த தலைவனே. தமிழக அரசியலில் தவிர்க்க முடியாத தலைவன் நீங்கள். சிறு புள்ளியாக இருந்தவர்களை பெரும் புள்ளியாக மாற்றக்கூடிய ஆற்றல் படைத்த தலைவன் நீங்கள். சிறு புள்ளியாக இருந்தவர்களை பெரும் புள்ளியாக மாற்றக்கூடிய ஆற்றல் படைத்த தலைவன் நீங்கள். சமரசம் என்பது உங்கள் அகராதிகள் கிடையாது. ஏமாற்றம் என்பது உங்கள் வாழ்க்கையில் கிடையாது. அன்று உங்களை விமர்சித்தவர்கள் எல்லாம் இன்று வியந்து பார்க்கிறார்கள். அன்று உங்களை விமர்சித்தவர்கள் எல்லாம் இன்றைக்கு வியந்து பார்க்கிறார்கள் உங்கள் ஆளுமையை கண்டு. தியாகத்தின் திருவுருவமே, மாவீரன் பூவை மூர்த்தியாரின் மறு உருவமே, தியாகத்தின் திருவுருவமே, பூவை மூர்த்தியாரின் மறு உருவமே, எப்படைக்கும் அஞ்சாத முப்படை தளபதி நீங்கள். கர்நாடகமே தடுத்தாலும் எங்கள் தாகம் தீர்க்கும் வரும் காவிரியே. கர்நாடகமே தடுத்தாலும் எங்கள் தாகம் தீர்க்கும் வரும் காவிரியே. மூர்த்தியார் புரட்சி பாரதம் என்கிற வீட்டை கட்டினார், ரத்தம் சிந்தி வேர்வை சிந்தி. அதை அரண்மனையாய் மாளிகையாய் மாற்றிய தலைவன் நீங்கள். மூர்த்தியார் புரட்சி பாரதம் என்கிற வீட்டை கட்டினார், ரத்தம் சிந்தி வேர்வை சிந்தி. அதை அரண்மனையாய் மாளிகையாய் மாற்றிய தலைவன் நீங்கள். சொன்னதை செய்ய மறுக்கும் இந்த காலத்தில் சொல்லாததையும் செய்து காட்டுகின்ற தலைவன் நீங்கள். சொல்வதை செய்ய மறுக்கும் இந்த காலத்தில் சொல்லாததையும் செய்து முடிக்கும் தலைவன் நீங்கள். உங்கள் மழலை சிரிப்பில் எங்களை மறக்கின்றோம் ஒரு குழந்தையை போல. உங்கள் மழலை சிரிப்பில் எங்களை மறக்கிறோம் ஒரு குழந்தையை போல. ஓட்டுக்காக நோட்டுக்காக அரசியல் செய்யாமல் தன இன மக்களுக்காகவும் தமிழின மக்களுக்காகவும் போராடும் போராளி தலைவனே. ஓட்டுக்காக நோட்டுக்காக அரசியல் செய்யாமல் தன் இன மக்களுக்காகவும் தமிழின மக்களுக்காகவும் போராடும் போராளி தலைவனே. உங்களுக்கு அரசியலில் நடிக்க தெரியாது, யாரையும் கெடுக்க தெரியாது. உங்களுக்கு அரசியலில் நடிக்க தெரியாது, யாரையும் கெடுக்க தெரியாது. போராட்டம் என்றால் நீங்கள் தான் முதல் களம். கோரிக்கை என்றால் நீங்கள் தான் முதலிடம். போராட்டம் என்றால் நீங்கள் தான் முதல் களம்.
கோரிக்கை என்றால் நீங்க தான் முதலிடம். நம் கட்சிக்கு அரை நூற்றாண்டை கடக்கப் போகிறது என்றால் அதற்கும் நீங்கள் தான் கதாநாயகன். நம் கட்சி அரை நூற்றாண்டை கடக்கப் போகிறது என்று சொன்னால் அதற்கும் நீங்கள் தான் கதாநாயகன். உலக வரலாற்றை நாம் இரண்டாக பிரித்து பார்க்கிறோம், கிமு என்று கிபி என்று. புரட்சிவாத கட்சியின் தோற்றமும் வரலாறும் சாதனைகளும் அப்படிதான். மூர்த்தியாருக்கு முன், மூர்த்தியாருக்கு பின், மூர்த்தியாருக்கு முன், மூர்த்தியாருக்கு பின். இந்த இரண்டு புரட்சியாளர்களும் நமக்கு கிடைத்த வரப்பிரசாதங்கள். இந்த இரண்டு புரட்சியாளர்களும் நமக்கு கிடைத்த வரப்பிரசாதங்கள். தமிழக அரசியலில் தவிர்க்க முடியாத தலைவன் நீங்கள். தமிழக அரசியலில் தவிர்க்க முடியாத தலைவன் நீங்கள். மூர்த்தியாரை இழந்து நடுக்கடலிலே தத்தளித்த பொழுது நங்குரமாய் வந்த தலைவனே, மூர்த்தியாரை இழந்து நடுக்கடலிலே தத்தளித்த பொழுது நங்குரமாய் வந்த தலைவனே, எங்களையும் கரை சேர்த்தாய், கட்சியும் காப்பாற்றினாய். எங்களையும் கரை சேர்த்தாய், கட்சியும் காப்பாற்றினாய். எங்களிடம் யாரும் நெருங்க விடமாட்டீர், எளிதாக யாரும் எங்களை தொட விடமாட்டீர். எங்களிடம் யாரையும் நெருங்க விடமாட்டீர், எளிதாக எங்களை யாரும் தொட விடமாட்டீர். பலமுறை பார்த்திருக்கின்றோம் ஒரு தொண்டனை காக்கின்ற போர் குணத்தை. பலமுறை பார்த்திருக்கின்றோம் ஒரு தொண்டனை காக்கின்ற போர் குணத்தை. அநீதியை சுட்டரிக்கும் நீதியின் சூரியனே, சிங்க கூட்டத்தின் தங்க தலைவரே, எப்படைக்கும் அஞ்சாத முப்படை தளபதி நீங்கள். அரசியல் களத்தில் நல்ல பயிற்சி கொடுத்து எங்களை உருவாக்கும் நல்ல ஆசிரியரே, அரசியல் களத்தில் நல்ல பயிற்சி கொடுத்து எங்களை உருவாக்கும் நல்ல ஆசிரியரே, உங்களது அயராத உழைப்பிற்கு ஈடு இணை இல்லை, அந்த கடிகாரத்திலும் அதற்கு அளவுகோல் இல்லை. உங்கள் அயராத உழைப்பிற்கு ஈடு இணை இல்லை, அந்த கடிகாரத்திலும் அதற்கு அளவுகோல் இல்லை. அழுகின்ற பிள்ளைதான் பால் குடிக்கும் என்பார்கள். அதுபோல எங்கள் பசி அறிந்து, எங்கள் தேவையை உணர்ந்து, எங்களுக்காய் சட்டமன்றத்தில் போராடி வாதாடி நல்ல திட்டங்களை அரசாணை பெற்றுக் கொடுத்த சட்டமன்ற முகவரியே, அழுகின்ற பிள்ளைதான் பால் குடிக்கும் என்பார்கள். அதுபோல எங்கள் பசி அறிந்து, தேவையை அறிந்து, எங்களுக்காய் சட்டமன்றத்தில் போராடி வாதாடி நல்ல திட்டங்களுக்கு அரசாணை பெற்று தந்த எங்கள் சட்டமன்ற முகவரியே, சிங்கத்தை யாரும் கொஞ்ச முடியாது, நம் தலைவரை யாரும் மிஞ்ச முடியாது. சிங்கத்தை யாரும் கொஞ்ச முடியாது, நம் தலைவரை யாரும் மிஞ்ச முடியாது. கிணற்றில் தவறி விழுந்தவனுக்கு உயிரை காப்பாற்ற கயிறு முக்கியம். கிணற்றில் தவறி விழுந்தவனுக்கு உயிரை காப்பாற்ற கயிறுதான் முக்கியம். பட்டியலின மக்களின் வாழ்வுக்கும் வளர்ச்சிக்கும் அண்ணா நீங்கள் தான் முக்கியம். கிணற்றில் தவறி விழுந்தவனுக்கு உயிரை காப்பாற்ற கயிறுதான் முக்கியம். பட்டியலின மக்களின் வளர்ச்சிக்கும் வாழ்வுக்கும் அண்ணா நீங்கள் தான் முக்கியம். தகுதியே இல்லாதவனுக்கு ஒரு அடையாளத்தை உண்டு பண்ணுகிற ஆற்றல் மிக்க தலைவன் நீங்கள். தகுதியே இல்லாத ஒருவனுக்கு ஒரு அடையாளத்தை உண்டு பண்ணுகிற ஆற்றல் மிக்க தலைவன் நீங்கள். நீங்கள் தான் எங்கள் வெகுமதி. உங்கள் பெயரில் அடையாளம்தான் எங்கள் தகுதி. நீங்கள் தான் எங்கள் வெகுமதி. உங்கள் பெயரின் அடையாளம்தான் எங்கள் தகுதி. இளம் புரட்சியாளர் அவர்கள் பாட்ஷா பட பாணியில் ஒரு டயலாக்கை அடிக்கடி சொல்லுவார்கள். இளம் புரட்சியாளர் அவர்கள் பாட்ஷா பட பாணியில் ஒரு டயலாக்கை அடிக்கடி சொல்லுவார்கள். நான் வெறும் ஜெகன் அல்ல, ஜெகன் மூர்த்தி என்று சொல்லுவார். நான் வெறும் ஜெகன் அல்ல, ஜெகன் மூர்த்தி என்று சொல்லுவார். இந்த கம்பீர குரலுக்கு எதிரி படைகள் அதிரும், தொண்டர்கள் மனம் குளிரும். எதிரி படைகள் அதிரும், தொண்டர்கள் மனம் குளிரும். மூர்த்தியாரை எழுந்து நடுக்கடலிலே தத்தளித்த பொழுது நங்கூரமாய் வந்த தலைவனே, எங்களையும் கரை சேர்த்தாய், கட்சியும் காப்பாற்றினாய். தன்மானம் இல்லாமல் வரும் எந்த ஒரு வெகுமானத்தையும் விரும்பாத தலைவன் நீங்கள். தன்மானம் இல்லாமல் வரும் எந்த ஒரு வெகுமானத்தையும் விரும்பாத தலைவன் நீங்கள். 2 முறை சட்டமன்ற வாய்ப்பு, அதை துச்சமென தூக்கி எறிந்தீர்கள். நாணயத்துக்கு 2 பக்கங்கள் உண்டு. நாம் வழக்கமாக சொல்வது பூவா தலையா என்று. நாணயத்துக்கு 2 பக்கங்கள் உண்டு. நாம் சொல்லுவது வழக்கமாக பூவா தலையா என்று. பூ என்றால் பூவையார், தலை என்றால் ஜெகன்மூர்த்தியார். பூ என்றால் பூவையார், தலை என்றால் ஜெகன்மூர்த்தியார். தமிழக அரசியலில் தனக்கு ஒரு அடையாளம் வேண்டும் என்பதற்காக அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள் பல பேர். நமக்கோ 2 அடையாளங்கள். தமிழக அரசியலில் தனக்கு ஒரு அடையாளம் வேண்டும் என்பதற்காக அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள் பல பேர்.
நமக்கோ 2 அடையாளங்கள் உண்டு. ஒன்று மாவீரன் மூர்த்தியார், 2 ஜெகன்மூர்த்தியார். 1 மாவீரன் மூர்த்தியார், 2 ஜெகன்மூர்த்தியார். நெருப்பாற்றில் நீந்தி வந்தாய், துடுப்பே இல்லாமல் கரை சேர்த்தாய். நெருப்பாற்றில் நீந்தி வந்தாய், துடுப்பே இல்லாமல் கரை சேர்ந்தாய். உங்களை வருத்தி கொண்டாய், எங்களை வளர்த்தெடுக்க. உங்களை வருத்தி கொண்டாய், எங்களை வளர்த்தெடுக்க. இன்று உங்களை கேள்விக்குறியாக பார்த்தவர்கள், அன்று உங்களை கேள்விக்குறியாக பார்த்தவர்கள் இன்று உங்களை ஆச்சரியக்குறியாக பார்க்கின்றார்கள். அன்று உங்களை கேள்விக்குறியாக பார்த்தவர்கள் இன்று உங்களை ஆச்சரியக்குறியாக பார்க்கிறார்கள். நீங்கள் கடந்து வந்த பாதைகள் கரடு முரடானது. இப்பொழுது நீங்கள் நடந்து வரும் பாதை பஞ்சு மெத்தை போன்றது. நீங்கள் கடந்து வந்த பாதை கரடு முரடானது. இன்று நீங்கள் நடந்து வரும் பாதை பஞ்சு மெத்தை போன்றது. உதாரணம், நீங்கள் பட்ட சுவடுகள். சேதாரம் இல்லாமல் சிலை செய்ய முடியாது, சிலவற்றை இழக்காமல் போராட முடியாது. சேதாரம் இல்லாமல் நகை செய்ய முடியாது, சிலவற்றை இழக்காமல் போராட முடியாது என்கிற போராட்ட குணத்தை எங்களுக்கு விதைத்த மாவீரன் நீங்கள். தமிழகத்தின் தலைநகரான சென்னையை பல பேர் ஆண்டிருக்கிறார்கள், வரலாறு சொல்லுகிறது. ஆனால் முடிசூடா மன்னனாய், சென்னையின் தளபதியாய் வாழ்ந்த மறைந்த பூவையார் இந்த சென்னையை ஆண்டிருக்கிறார். அவருக்கு பிறகு இன்றைக்கு அவர் வழியில் வந்து கொண்டு நீங்கள் ஆண்டு கொண்டிருக்கிறீர்கள். மாவீரன் மூர்த்தியார் எழுச்சி உரையில் புரட்சி ஏற்படுத்துகின்ற வார்த்தை ஒன்று. மாவீரன் மூர்த்தியார் எழுச்சி உரையில் புரட்சியை ஏற்படுத்துகிற வார்த்தை ஒன்று. எங்களிடம் இழப்பதற்கு ஒன்றுமில்லை, எங்களிடம் இழப்பதற்கு ஒன்றுமில்லை, எங்கள் உயிரை தவிர என்று மூர்த்தியார் சொன்னார். அந்த வகையிலே நம் தலைவர் இளம்புரட்சியார் அவர்கள் பல கூட்டங்களிலே சொல்லியிருக்கிறார், எங்களிடத்தில் இழப்பதற்கு ஒன்றுமில்லை, எங்கள் உயிரை தவிர. மூர்த்தியாரின் அந்த வீரமிக்க அந்த வார்த்தையை சொல்லி நம்மை உற்சாகப்படுத்துகிற நல்ல ஒரு தலைவர். தாய்க்கும் மகனுக்கும் உள்ள உறவு தொப்புள் குடி உறவு என்பார்கள். அந்த தொப்புள் குடி உறவே பிரிந்தாலும், அண்ணா நீங்கள் எங்கள் மீது வைத்திருக்கிற அன்பு, நாங்கள் உங்கள் மீது வைத்திருக்கிற அன்பை யாராலும் எவராலும் பிரிக்க முடியாது. உங்களோடு அரசியல் களத்தில் என்றும் உழைப்போம், உங்களோடு அரசியல் களத்தில் என்றும் உழைப்போம், உங்கள் கரத்தை உயர்த்தி பிடிப்போம், மாவீரர் மூர்த்தியார் கொள்கை வழியில் தொடர்ந்து நடப்போம். வாழ்க ஜெகன்மூர்த்தியார், வாழ்க புரட்சி பாரதம். ஜெய் பீம். 10 நிமிடம் சட்டமன்றத்தில் பேச அனுமதித்தார் சபாநாயகர். 28 நிமிடம் பேசினார். 6 முறை மணி அடிக்கப்பட்டது. என் தலைவரே வரம்பு மீறி பேசி இருக்கும்போது எனக்கு அந்த வாய்ப்பு தர மாட்டார்களா? அந்த ஏக்கத்தில் நான் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு முதலாவதாக என் பாசமிகு தலைவருக்கு உங்கள் அத்தனை பேர் சார்பாகவும் என் சார்பாகவும் மாநில நிர்வாகிகள் சார்பாகவும் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நீண்ட காலம் நீண்ட ஆயுளோடு நல்ல உடல்நலத்தோடு வாழ வேண்டும், வாழ வேண்டும், வாழ்க பல்லாண்டு என வாழ்த்துகிறேன். ஏனென்றால் வாழ்த்துவதற்கு எனக்கு வயது இருக்கிறது, அதனால்தான். சகோதரர்களே, தென் அமெரிக்க நாட்டினுடைய கியூபாவினுடைய புரட்சியாளன் சிறையிலிருந்து எழுதிய புத்தகம் வரலாறு என்னை விடுதலை செய்யும். அந்த புத்தகம் கியூபா நாட்டு மக்களை புரட்சியாளர்களாக்கி அந்த நாட்டை விடுதலை செய்தது. நம் தலைவர்களுடைய 4 ஆண்டு கால அர்ப்பணிப்பு சட்டமன்றத்தில் இதுவரை 75 ஆண்டு கால சட்டமன்ற வரலாற்றில் எந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினரும் 10 கேள்விகளுக்கு மேல் கேட்டதில்லை. 120 கேள்விகளை கேட்டு அசத்தி இருக்கின்ற வரலாற்று நாயகனுடைய தலைவன் என்பதை சொல்லும் போது நான் மகிழ்ச்சி அடைகிறேன். உண்மையிலேயே எனக்கு மிகப்பெரிய பெருமை என்பது, நானும் 75 ஆண்டு கால சட்டமன்றத்தில் இப்படிப்பட்ட விவாதங்கள் நடந்திருக்கிறதா என்று பார்த்தேன். ஒரே ஒரு முறை நடந்திருக்கிறது. அது முதுகுளத்தூர் கலவரம் சம்பந்தமான விவாதம். அதிலே பங்கேற்றவர்கள் 76 பேர். ஆனால் ஒவ்வொருவரும் 5-6 கேள்விகளுக்கு மேல் கேட்டதில்லை. ஒவ்வொரு சட்டமன்ற கூட்டத்தொடரிலும் 54 கேள்விகளை 2023 சட்டமன்ற கூட்டத்தொடரில் நம்முடைய தலைவர் கேட்டார் என்றார். யோசித்து பாருங்கள். அதுக்கு தான் 6 வாட்டி மணி அடித்தாங்க. 6 மணிக்கும் அசாராமல் பேசிக்கொண்டிருந்தால் நம்முடைய தலைவர். எந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினரும் இதுவரை பேசியதே இல்லை. அதைவிட
பாபாசாஹேப் அம்பேத்கரோட சிலையை நம்ம பார்த்துருப்போம். அவருடைய முழு உருவ சிலையை நம்ம எல்லாரும் ஒரு வாட்டி கற்பனை பண்ணி பாருங்க. கையில் கான்ஸ்டியூஷனை வச்சுக்கிட்டு இருப்பார், ஒரு கையை இப்படி நீட்டிக்கிட்டு இருப்பார். நாம் யோசிச்சிருப்போம் பாபாசாஹேப் பத்திரமாக வச்சுக்கிட்டு இருக்காரு. அதே இல்லை. என் மக்களே, உங்களுடைய உரிமைகளையும் உங்களுடைய முன்னேற்றத்தையும் உங்களுடைய கல்வியையும் இந்த சமூக மாற்றத்தையும் இந்த சட்ட புத்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறேன். அதோ இருக்கின்ற சட்டமன்றத்தையும் பாராளுமன்றத்தையும் தட்டுங்கள், தட்டுங்கள், தட்டிக்கொண்டே இருக்கிறேன். அது திறக்கும் வரை தட்டுங்கள், உங்களுக்கு விடியல் வரும் வரை தட்டுங்கள். பாபாசாஹேப்போட சிலையினுடைய அர்த்தம் இதுதான். அப்படி தட்டின ஒரே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் நம்முடைய தலைவர் தான். ஒரு உதாரணமாக, இந்த கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் தலைவருக்கு எப்பவும் போல அவருக்கு அனுமதிக்கப்பட்ட நேரம் 10 நிமிஷம்தான். 13 நிமிஷம் ஆச்சு. சபாநாயகர் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் முடித்துக் கொள்ளவும் பண்ணார். தலைவர் என்ன பண்ணாருன்னா பதில் சொல்ல போறாருன்னு பார்த்தேன். இப்படி பார்த்தாரு. இது இந்த ராமாயணத்தில் சொல்லுவாங்க பாருங்க, அண்ணனும் நோக்கினால் அவரும் நோக்கினார். இவரும் பார்த்தாரு, சபாநாயகரும் பார்த்தாரு. ஆனால் ஒட்டுமொத்த சட்டமன்றமே முறைத்து பார்த்து கொண்டிருந்த தலைவர் என்ன சொல்ல போறாரு? ஆனால் ஒன்றுமே சொல்ல. அப்படிப்பட்ட ஒரு என்ன சொல்லுவாங்க, அந்த ஒரு நெருப்பு கணல் போன்ற ஒரு பார்வை, அந்த லுக்குன்னு வாங்க பாரு, என்ன லுக்குன்னு, அந்த லுக்கு அது. உண்மையிலே அதை பார்த்துருந்தவன், ஆஹா இப்படிப்பட்ட ஒரு தலைவனாக நம்முடைய தலைவன். ஒட்டுமொத்த சட்டமன்றமும் அமைதியாக இருந்தது. இப்படியே பார்த்தார். அவ்வளோதான், ஒரு 1/2 நிமிஷம் இருக்கும் பார்த்தது. பார்த்துட்டு அவர் கண்டினியூ பண்ண ஆரம்பித்தார். அவர் கண்டினியூன்னு சொல்லலை, இவர் கண்டினியூ ஆகிட்டார். மீண்டும் பேசிக்கொண்டே இருந்தார். 15 நிமிஷம். மீண்டும் சபாநாயகர் மணி அடிக்கிறார். ஒன்றும் இல்லை, பேச்சோடு பேச்சா சொல்றார். ஏங்க, எங்க மக்களுடைய பிரச்சனை நான் மட்டும்தாங்க பேச முடியும், வேற யாரும் பேச மாட்டார்கள், என்ன அனுமதிங்க. சொன்னது திருப்பி கண்டினியூ தான். பாருங்க, 234 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. அதில் 44 பேர் SC/ST சட்டமன்ற உறுப்பினர்கள். உங்களுக்கு தெரியும், எவனுக்காவது ரோஷம் வர வேணாம். ஏயா நீ ஒத்தந்தான் நான் பேசுவேன், நான் பேச மாட்டேன் சொல்ல வேணாம். ஆளுங்கட்சியிலையும் வாயத்திறக்கல, எதிர்கட்சியிலையும் வாயத்திறக்கல, சிங்கமாட்டம் சொன்னார். நான் மட்டும்தான் இந்த மக்களுடைய பிரச்சனையை பேசுவேன். இப்போ பாருங்க, பாபாசாஹேப் அம்பேத்கர் சொன்ன சமுதாய தேரை சட்டமன்றத்தில் இழுத்த ஒரே தலைவர் நம்முடைய தலைவர் தான், முன்னோக்கி இழுத்த தலைவர். அதுக்கப்புறம் மீண்டும் கண்டினியூ தான். 17 நிமிஷம் ஆச்சு. சபாநாயகர் மீண்டும் பெல் அடித்தார். அப்போ தலைவர் பேசலை. அதிமுக உறுப்பினர்கள் மொத்த வேறமாக சேர்ந்து கத்துனாங்க, ஏங்க அவரை பேச விடுங்க, சும்மா தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க. அதுக்கப்புறமும் பேசினார். 5 மணி அடித்தார்கள். 21 நிமிடம், 34 கோரிக்கைகள். 21 நிமிடத்தில் 34 கோரிக்கைகளை கேள்வியாக எழுப்பிய ஒரே தலைவர் நம்முடைய தலைவர். யோசிச்சு பாருங்க, அந்த தலைவருடைய பேச்சு தான் 3 ஆண்டு காலம், 23, 24, 25 அது இந்த புத்தகமாக வந்திருக்கு. நம்முடைய கட்சியை பொறுத்தளவிற்கு இது நமக்கு பைபிள் மாதிரி, இது நமக்கு குரான் மாதிரி, இது நமக்கு பகவத்கீதை மாதிரி. எப்படி மதவாதிகளுக்கு அவர்களுடைய வழிகாட்டுதல், அந்தந்த தலைவர்களுடைய வழிகாட்டுதல் அவர்களுக்கு வேதமாக இருக்கிறதோ, நம்முடைய தலைவருடைய வழிகாட்டுதல், அவருடைய கடுமையான உழைப்பு, 4 ஆண்டு கால உழைப்பு இந்த புத்தகமாக வந்திருக்கிறது. இந்த புத்தகம் இங்கே விற்கிது, எல்லாரும் 50 ரூபா கொடுத்து தயவு செய்து வாங்கிக்கங்க. இல்லையா, வசதியே இல்லாட்டி கூட பைபிளை வாங்க யார் தவற மாட்டான்? கிறிஸ்துவன் தவற மாட்டான். நாம் இந்த நாட்டின் தலையெழுத்தை மாற்ற வேண்டும் என்று வந்திருக்கிறோம். இந்த மக்களுக்கு விடியலை கொண்டு வர வேண்டும், இந்த நாட்டின் விடியலை சாதிக்க வேண்டும் என்று வந்திருக்கிறோம். நமக்கு இது வேண்டுமா வேண்டாமா என்பதை முடிவு செய்து கொள்ளுங்கள். அண்ணன் காமராஜ் அண்ணன் 10 புத்தகம் வாங்கியிருக்கார். அண்ணன் தளபதி செல்வம் அவர்கள் 30 புத்தகம் வாங்கியிருக்காரு. மாநில நிர்வாகிகளும் மாவட்ட நிர்வாகிகளும் தங்களுக்கு தேவையான புத்தகங்களை குறைந்தபட்சம் மாவட்ட நிர்வாகிகள் 5 புத்தகங்கள் குறைந்தபட்சம் வாங்கணும். அவங்க பதிவு பண்ணிங்கன்னா புத்தகங்கள் இங்கேயே உங்களுக்கு கிடைக்கும். சரி, கேள்விப்பட்டு இல்லை, நான் சப்ஜெக்ட்டுக்கு இன்னும் வரலண்ணா, கேள்வியை பற்றி மட்டும் சொன்னேன். என்ன கேட்டார் என்ற ஒரு ஆதங்கம் எல்லாருக்கும் இருக்கும் இல்லை, என்ன கேட்டார் அப்படின்னு ஒரே 1-2 விஷயங்களை மட்டும்
இந்த இடத்துல உங்களோட நான் பகிர்ந்துக்கிறேன். உங்களுக்கு தெரியும், கல்வி ஒன்றே சமூக மாற்றம் தானே. கல்வியை பற்றி மட்டும் 20க்கு மேற்பட்ட கேள்விகளை நம்முடைய தலைவர் சட்டமன்றத்தில் எழுப்பியிருக்கிறார். நீங்களே வச்சுக்கங்கண்ணா. சரி வச்சுக்கிறேன். இங்கேயே காசு கொடுக்குறேண்ணா எனக்கு நிறுத்துறதுக்கா. அண்ணன் மகான 10, அண்ணன் முத்துராமண்ணன் 10 புத்தகம் வாங்கியிருக்காங்க. இந்த வகையில் தமிழக அரசு ஆதி திராவிட நல பள்ளிகளை மூடுவதற்காக ஒரு அரசாணையை கொண்டு வந்தது. தமிழ்நாட்டில் செயல்படுகின்ற 600க்கு மேற்பட்ட ஆதி திராவிட பள்ளிகளுடைய நிலை என்னன்னா, அந்த பள்ளிகள் மட்டுமே ஆதி திராவிட நலத்துறையின் கீழ் இயங்குகின்றன. கல்வித்துறையோட அது இணைக்கப்படவில்லை. 5ஆம் வகுப்பு வரை ஆதி திராவிட நலத்துறை தான் ஆசிரியர் நியமனம், கல்வி கற்பிப்பது, பள்ளிக்கூடங்கள் கட்டுவது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை முடிவு பண்ணுறது எல்லாமே ஆதி திராவிட நலத்துறை பார்க்குது. கிட்டத்தட்ட வெள்ளக்காரங்காலத்திலிருந்து இந்த பள்ளி நடந்து கொண்டு இருக்கிறது. ஹரிஜன் நல பள்ளியாக தொடங்கி இன்று வரை நடந்திருக்கின்ற பள்ளியை மூடுவது என தமிழக அரசு திட்டமிட்டது. உங்களுக்கு தெரியும், நீதியரசர் சந்துரு தலைமையில் கூட ஒரு கமிட்டியை போட்டு அந்த கமிட்டி கூட பரிந்துரை பண்ணது. அந்த நலக்குழு கூட்டத்தில், அனைத்து கட்சிகள் கூட்டத்தில் நம்முடைய தலைவர் பங்கேற்கிறார். ஒரு தலைவர் சொல்றார், ஆதி திராவிட நல பள்ளிகளை மூடுவது எங்களுடைய கொள்கை கோட்பாடு. இந்த அரசு எந்த அளவுக்கு நடவடிக்கை எடுத்தாலும் நாங்கள் அதற்கு உறுதுணையாக இருப்போம். அவர் நம்ம தலைவர் தான். ஒருத்தர் பேசுகிறார், நாளைக்கு மாநாடு கூட நடத்துகிறார். ஒரே ஒரு ஆள் நம்முடைய தலைவர், 7 பேர் பேசினாங்க, அதில் நம்ம தலைவர் ஒன்று 10 நிமிஷம் தான் பேசினார். இறுதியாக பேசும்போது சொன்னார், ஆதி திராவிட பள்ளிகள் என்பது எங்கள் சமூகத்தின் உயிர் மூச்சு. ஆதி திராவிட பள்ளிகள் மூடப்பட்டால் தமிழகம் பற்றி எரியும். இதுதான் கடைசி வார்த்தை. மீதி விஷயங்களெல்லாம் அவர் சொன்னதை நான் சொல்ல முடியாது, வேணாம், ஏன்னா அதுக்கு நிறைய நேரம் எடுக்கும். இன்று வரை ஆதி திராவிட நலப்பள்ளிகளை அரசால் மூட முடியாமல் இருப்பதற்கு காரணம் நம்முடைய தலைவர் மட்டும்தான். அந்த கூட்டம் முடிஞ்சதுக்கப்புறம் சீஃப் செக்ரட்டரியை போய் பார்த்தோம். சீஃப் செக்ரட்டரி சொன்னார், எல்லாம் ஒத்துக்கினாங்க, நீங்கள் ஒரே ஒருத்தர் ஒத்துக்கிட்டீங்கன்னா பள்ளிக்கு பேரை மாற்றிடுவோம், அரசு பள்ளிகளோட ஆதி திராவிட நலப்பள்ளியை இணைச்சிடுவோம் அப்படின்னார். எந்த விலை கொடுத்தும் அதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். இது என்றைக்குமே என்னால் ஒத்துக்க முடியாதது, என்னுடைய கட்சி கொள்கைக்கு எதிரானதுன்னு சொல்லிட்டு நம்ம வேற எதையாவது நீங்கள் சலுகைகளை கேட்டிங்கன்னா கூட நம்ம செய்வோம்னு கூட சொல்லி பார்த்தார் சீஃப் செக்ரட்டரி. நம்முடைய தலைவர் அதற்கு ஒருபோதும் ஒத்துக்கொள்ளவில்லை. அதனால தான் இன்னும் ஆதி திராவிட நல பள்ளிகள் ஆதி திராவிட நல பள்ளிகளாகவே இருக்குது. அடுத்து இன்னும் ஒரே ஒரு ஸ்கீமை மட்டும் சொல்லிடுறேன். சிறப்பு உட்கூறு திட்டம் என்கின்ற திட்டத்தை இன்றைக்கி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். 5 வருஷத்துக்கு முன்னே தெரிஞ்சவங்க எத்தனை பேர்னு கை தூக்கி பாருங்க. 5 பேர் கூட தூக்கியிருக்க மாட்டீங்க இல்லை. 1979 அன்றைய பிரதமர் இந்திரா காந்தி அம்மையாரால் பெரியவர் இளைய பெருமாளை வைத்து ஒரு குழுவை வைத்து அந்த குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில் சிறப்பு உட்கூறு திட்டம் என்கின்ற ஒரு திட்டத்தை மத்திய அரசு அறிமுகப்படுத்தியது. அந்த திட்டத்தின் மூலம்தான் கல்வி, வேலைவாய்ப்பு, தொழில், சமூக வளர்ச்சி இத்தனைக்கும் மத்திய அரசால் நிதி ஒதுக்கப்படுகிறது, மாநில அரசால் நிதி ஒதுக்கப்படுகிறது. இதை பற்றி பொதுவாக என்னென்னா, இந்த வாலண்டரி ஆர்கனைசேஷன்ஸ் இருக்காங்க பாருங்கள், என்ஜிஓஸ், அப்பப்போ பேசுவாங்க, கொஞ்சம் கொஞ்சம் கேட்கும், அவ்வளோதான், எல்லாருக்கும் பேச மாட்டாங்க. சிபிஎம் வந்து ஒரு நிமிஷம் சொல்லுவாங்க, ஏங்க அந்த சிறப்பு உட்கூறு திட்டத்தை நடைமுறைப்படுத்துங்க. 23 ஒரே ஒருத்தர் பேசினார், பார்த்தேன், அவர் ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர். மாண்புமிகு தமிழக அரசை கேட்டுக்கொள்கிறேன், இந்த சிறப்பு உட்கூறு திட்டத்தினுடைய நிதியில் ஒரு 10% இந்த மக்களுக்காக செயல்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். சரி, வேறு என்ன பேச போகிறார் பார்த்தா வேறு ஒன்றுமே பேசல, உட்காந்துட்டார். நம்முடைய தலைவர் இருந்தார், ஒன்று தானே நம்முடைய தலைவர் இருந்தார். அவருடைய முதல் வார்த்தை, சென்ற அரசு சிறப்பு உட்கூறு திட்டத்தினுடைய நிதியை 95% இந்த மக்களுக்காக செலவிட்டிருக்கிறது. இந்த அரசுக்கு, திராவிட மாடல் அரசுக்கு இந்த மக்கள் மீது துளியும் அக்கறை இல்லை.
இந்த வார்த்தையை அவர் சொல்லும்போது எல்லாம் சிஎம் கூட பார்த்தார். ஏன்னா அந்த கேள்விக்கு பதில் சொன்னவர்ல சிஎம் 6 அமைச்சர்கள் பதில் சொன்னாங்க அந்த வருஷம் தலைவருக்கு. ஒன்று, இந்த நிதி பொது திட்டங்களினூடே நிறைவேற்றப்படுகிறது. ஆனால் மத்திய அரசினுடைய ஆணை இந்த நிதி தனியாக செலவிடப்பட வேண்டும், அந்த மக்களுக்கான தனி திட்டங்களின் மூலம் தான் இது செலவிடப்பட வேண்டும் என்ற ஆணை இருக்கிறது. அந்த ஆணைக்கு எதிராக இந்த அரசு செயல்படுகிறது. ஒன்று. அதுக்கடுத்து இந்த திட்டத்தினுடைய நிதியை அந்த வருஷம் ஒதுக்குறது 16,694 கோடி. இந்த திட்டத்தினுடைய நிதியை 60% பொது திட்டங்களுக்காக மடைமாற்றுகிறது இந்த அரசு. மீதமுள்ள தொகையும் உருப்படாத திட்டங்களுக்காக இந்த அரசு செயல்படுத்துகிறது. மொத்தத்தில் இந்த திட்டத்தால் இந்த மக்களுக்கு கிடைக்கின்ற பலன் 1% கூட இல்லை. இப்போது சொல்லுகிறேன், இந்த திராவிட மாடல் அரசு என்னுடைய சமூகத்திற்கு எதிரான அரசு என்று சட்டமன்றத்தில் சொன்னார். அதற்கு பிறகு சீஃப் செக்ரட்டரி எல்லாரையும் பார்க்கும்போது, சரிங்க எங்கள் திட்டங்கள் தான் சரியில்லை, நீங்கள் திட்டங்களை சொல்லுங்களேன். அதன் அடிப்படையில் தான் சிறப்பு உட்கூறு திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு தனி சட்டம் சட்டமன்றத்தில் நிறைவேற்ற வேண்டும். உங்களுக்கு தெரியும், 2024 சென்ற வருடம் தனிச்சட்டம் நிறைவேற்றி இருக்கிறது அரசு. அது தலைவர்களுடைய முயற்சி. அதற்கு ஒரு மாதிரி திட்ட அறிக்கையை தலைவர் அரசுக்கு கொடுத்தார். டாக்டர் அம்பேத்கர் தொழில் முனைவோர் திட்டம் ஆரம்பத்தில் 100 கோடி ஒதுக்கப்பட்டது. சென்ற ஆண்டு 129 கோடி, இந்த ஆண்டு 175 கோடி. இந்த திட்டத்தை அரசுக்கு ஆலோசனையாக வழங்கியவர் நம்முடைய தலைவர். நான் பேச வேண்டிய பெரும்பாலான விஷயங்கள் இந்த புத்தகத்தில் இருக்கிறதுனால அண்ணன் என்ன இதுக்கு மேலே அனுமதிக்க மாட்டார். அதனால் தலைவருடைய இந்த உழைப்பிற்கு பலன் வேண்டும் என்றால் நாம் மக்களிடத்தில் செல்ல வேண்டும். தலைவருடைய அத்தனை கோட்பாடுகளையும் அத்தனை செயல்முறைகளையும் மக்களிடத்தில் சொல்ல வேண்டும். நாம் நிர்வாகிகளாக இருக்கிறோம், நமக்கு வாக்கு வங்கி குறைவாக இருக்கிறது, இதை நாம் உணர்ந்திருக்க வேண்டும். நாம் நம்முடைய வாக்கு வங்கியை அதிகரிக்க வேண்டும் என்றால் இதுதான் உங்கள் கையில் இருக்கின்ற பைபிளாக நினைத்து மக்களிடத்தில் செல்லுங்கள், மக்களிடத்தில் பிரச்சாரம் செய்யுங்கள். நாம் ஆற்றல் மிகு சக்தியாக இந்த தமிழகத்தில் வளருவோம் என்று கூறிக்கொண்டு மீண்டும் நம்முடைய தலைவரை உங்கள் அத்தனை பேர் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி. ஜெய்பீம். புரட்சியாளர் பூவை டாக்டர் ஜெகன்மூர்த்தியாருடைய சமூக பங்களிப்பும் எழுச்சியும் வளர்ச்சியும் என்கிற அந்த தலைப்பிலே அவருடைய சமூக பங்களிப்பை நாம் பேச வேண்டும் என்று சொன்னால், திருவள்ளூர் பக்கத்தில் இருக்கிற விஷ்ணுவாக ஒரு கிராமம். அந்த கிராமத்திலே சிறு பிரச்சனை சாதிய பிரச்சனையாக உருவெடுத்து இரு சமூகமும் மோதலுக்கு தயாரான நிலையில் தலைவர் அவர்களுக்கு தகவல் வருகிறது. உடனடியாக சென்று அந்த இரு தரப்பையும், ஒருபுறம் காவல்துறை மறுபுறம் ஆதிக்க சாதிகள் இருவரையும் அழைத்து எம் சமூக மக்கள் மீது வழக்கை நீங்கள் போடக்கூடாது என்று சமத்துவம் ஏற்படுத்தி சமூக நீதியை பெற்றுக் கொடுத்தவர் தான் நமது தலைவர் ஜெகன்மூர்த்தியார் அவர்கள். அதற்கு முத்தாய்ப்பாக மேலவளவு முருகேசன் கொலை செய்யப்பட்டதை கண்டித்து நடந்த ஆர்ப்பாட்டத்திலே வழக்கு பதிக்கப்பட்டு அந்த வழக்குக்கு இன்று கூட நீதிமன்றத்துக்கு சென்று வருகிற தலைவர் தான் நமது பிறந்தநாள் காணுகிற தலைவர் அவர்கள். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், வேங்கை வயல், ஸ்ரீவைகுண்டம், விழுப்புரம், மேல்பாதி போன்ற கிராமங்கள் எல்லாம் உங்களுடைய பங்களிப்பு நாங்கள் எடுத்து சொல்ல வேண்டிய கடமைப்பட்டிருக்கிறோம். புரட்சியாளர் மூர்த்தியார் அவர்கள் இயற்கையோடு இணைந்த பிறகு இந்த இலக்கத்தை யார் கட்டி காப்பார்கள் என்று சொல்லுகிற பொழுது ஒரு திரைப்படத்தில் வருகிற பாடல் வரி, இவர் வர வேண்டும், புகை பெற வேண்டும், ஆசை துடிக்கிறது. புரட்சி பாரத்தின் தொண்டர்கள் நீங்கள் வர வேண்டும் என்கிற ஆசையால் புரட்சி பாரத்தினுடைய தலைவராக நீங்கள் தலைமையேற்றீர்கள். உங்கள் தலைமையை ஏற்று மறுத்த துரோகிகளும் நயவஞ்சகர்களும் உங்கள் தலைமைக்கு களங்கம் ஏற்படுத்தும் விதமாக அவதூறாக அவமதிப்பாக 1000 வந்த போதிலும் மனம் தளராமல் கட்சியினுடைய தலைவர் பதவியை உயர்த்தி கொண்டு தலைமையை ஏற்றுக்கொண்டு தன் தாயிடம் ஆசை பெற்று சேலம் மாவட்டம் ஓமலூரிலே பொதுக்கூட்டத்திலே உரை நிகழ்த்தீர்களே. தலைவர் இறக்கவில்லை,
ஜெகன்மூர்த்தியாராக உங்களோடு வந்திருக்கிறேன். உங்களுடைய கோரிக்கைகளை சமூகத்தினுடைய பாதுகாப்பாக உங்களுடைய அரணாக இருப்பேன் என்று சூளுறுத்தீர்களே, அந்த சூளுறுப்பின் காரணமாகத்தானே நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தல் ஏபிஎல் புரட்சி பாரதம் அம்பேத்கர் மக்கள் விடுதலை முன்னணி மாபெரும் வெற்றி மாநாடாக அரக்கோண மாநாடு அமைந்தாலும் நமக்கு ஒரு வீழ்ச்சியாக ஒரு வருங்காலத்தில் அமைந்தது. அதே அரக்கோணத்திலே 2006ஆம் ஆண்டிலே சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு வீழ்ச்சி அடைந்த அதே அரக்கோணத்திலே எழுச்சி பெற்ற எழுச்சி மிக்க தலைவர் அல்லவா நீங்கள்? இந்த சமூக மக்களுடைய அவலங்களை பெருந்தலைவர் மூர்த்தியார் அவர்கள் கவனிக்க தவறியதை உற்று கவனித்து எதை அவர் சமூக மக்களிடத்திலே சரியாக எடுத்து சொல்லவில்லையோ அதை எடுத்து சொல்லி அதை சீர்படுத்தி சிறப்பாக அரசியல் களத்திலே எங்களை ஆளுமை மிக்க நபர்களாக உருவாக்கி கொண்டிருப்பதல்லவா உங்களுடைய எழுச்சி. சூரியனுடைய சுடர் 4 மாவட்டத்திலும் சுட்டெரிக்கிறது. ஒரே ஒரு இடத்தை மட்டும் சுட்டெரிக்க முடியவில்லை. நடந்து முடிந்த 2021ஆம் ஆண்டு சட்டமன்றத்திலே 4 மாவட்டத்தில் உங்களுடைய ஒரே ஒரு தொகுதியை மட்டும் சூரியன் சுட்டரிக்காமல் சூரியனை நீங்கள் சுட்டரித்தீர்களே. தமிழகமே வியந்து பார்த்து கொண்டிருந்த அந்த வேளையிலே நீங்கள் கேவிக்குப்பம் சட்டமன்றத்திலே வெற்றி பெற்றீர்களே, அது உங்களுடைய வளர்ச்சி அல்லவா? சட்டமன்றத்திலே 44 பேர்கள் இருந்தாலும் உங்களுடைய குரல் மட்டும் போக்குவரத்தினுடைய துறைக்காகவும் ஆசிரியர் பெருமகத்துடைய வளர்ச்சிக்காகவும் இடைநிலை பேராசிரியருடைய பணி நியமனமாக இருந்தாலும் ஏகப்பட்ட வழிகளை நீங்கள் கோரிக்கையாக நிறுத்து 4 ஆண்டு காலமாக வைத்த அந்த கோரிக்கையை விடாமல் பிடித்து தன்னுடைய தொகுதியிலே மகளிர் கலை கல்லூரியை நிறுவுவதற்கு காரணமாக இருந்த முத்தான தலைவர் அல்லவா? இன்னும் என்னவென்று சொல்லிக்கொண்டே போகலாம். வாய்ப்பின் காரணமாக உங்களை வாழ்த்துவதற்கு வயதில்லை, வாழ்த்தாமல் செல்வதற்கும் மனமில்லை. உங்களை வாழ்த்துவதற்கு வயதில்லை, வாழ்த்தாமல் செல்வதற்கும் மனமில்லை. வாழியவே உண்புகை வையகம், வாழவே உண்புக வையகம். வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். ஜெய்பி. புரட்சி பாரத கட்சியின் தலைவா, என்றும் நீ வாழ்கவே, உன்னை தமிழகம் கொண்டாடவே. அரசியல் அண்ணல் அம்பேத்கர் பாதையிலும் மாவீரன் பூவையம் மூர்த்தியார் பாதையிலும் என்றும் நீ செல்லவே. செந்தமிழ் போல் நீ வாழ்கவே, செந்தமிழ் போல் நீ வாழ்கவே. ஆதவன் போலவே தொடரட்டும் உம் பணி, ஆதவன் போலவே தொடரட்டும் உம் பணி. பொதுவான கொள்கை நீ கொண்டதாலே பொதுமக்கள் நாங்கள் உமை நாடி வந்தோம். பொதுவான கொள்கை நீ கொண்டதாலே பொதுமக்கள் நாங்கள் உமை நாடி வந்தோம். ஆடும் வண்ண மயில்களும் உன் அன்பில ஆடும், பாடும் சின்ன குயில்களும் உன் பாட்டை பாடும் என்று கூறிக்கொண்டு உங்கள் உள்ளத்தை முழுமையாக அறிந்தவன் என்கின்ற ஒரு உரிமையில எந்த நிலையில் இருந்தாலும் இருந்த நிலை மறவாத உங்கள் அன்பு தம்பி விடைபெறுகிறேன். ஜெய் பீம். வணக்கம். புரட்சி பாரத கட்சியினுடைய தலைவரும் கேவிக்குப்பம் சட்டமன்ற உறுப்பினருமான டாக்டர் பூஎம் ஜெகன்மூர்த்தியாருடைய பிறந்த நாளை முன்னிட்டு இங்கே பாராட்டு விழா சீரோடும் சிறப்போடும் இங்கே நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த பாராட்டு விழாவிற்கு கலந்து கொண்டிருக்கும் மாநில பொறுப்பாளர்களை, மாவட்ட பொறுப்பாளர்களை, ஒன்றிய பொறுப்பாளர்களை, நகர பொறுப்பாளர்களை, பகுதி பொறுப்பாளர்களை மற்றும் வருகை தந்திருக்கின்ற அனைத்து நிலை பொறுப்பாளர்களை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். சுதந்திரம் அடைந்து 78 ஆண்டுகள் ஆகிறது. ஆனால் இந்த தாழ்த்தப்பட்ட பட்டியலின மக்களுக்கு சுதந்திரம் கிடைத்ததா என்று சொன்னால் அது கேள்விக்குறியாகத்தான் இருக்கின்றது. சாதிய கொடுமை தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கின்றது. சாதிய கொடுமை தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கின்றது. பட்டியலின மக்கள் தினம் தினம் பல கொடுமைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். சகோதரர்கள், அம்பேத்கர் என்ற ஒரு மனிதர் இந்த மண்ணிலே பிறக்கவில்லை என்று சொன்னால் நாம் எல்லாம் புழு பூச்சிகளைப் போல் நசுக்கப்பட்டிருப்போம். காலமெல்லாம் புழுதியில் கிடந்த மக்களுக்கு தன் வாழ்நாளெல்லாம் செலவழித்து இடஒதுக்கீடை பெற்று இந்த ஒடுக்கப்பட்ட தலித் மக்கள் இன்றைக்கு உயர்ந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் ஒவ்வொரு நொடியும் நெஞ்சில் வைத்து போற்றப்பட வேண்டிய மனிதர் அம்பேத்கர் அவர்கள். ஆகவேதான் அம்பேத்கர் அவர்கள் இந்த தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக அரசியலமைப்பு சட்டத்தின் மூலமாக இடஒதுக்கீடும் அடிப்படை உரிமைகளையும் பெற்று தந்தார். சகோதரர்கள், ஆனால் இந்த சட்டம் நடைமுறையில் இருக்கிறதா என்று சொன்னால் அதுவும் கேள்விக்குறியாகத்தான் இருக்கின்றது. ஆகவே அதை நடைமுறைப்படுத்த தமிழகத்திலே ஒரு தலைவன் தேவைப்பட்டான். அந்த தலைவன் தான் பூவை மூர்த்தியார். சகோதரர்களே, யார் அந்த தலைவர்? யார் பூவை மூர்த்தியார்? ஆதிக்க வர்க்கத்துடைய அடிமை விலங்கை உடைத்து கை கட்டியவனை கை உதறச் செய்து இடுப்பில் கட்டிய துண்டை தோளுக்கு உயர்த்தி கையில் இருந்த செருப்பை காலுக்கு இறக்கி
தலைகுனிந்தவனை தலைநிமிர வைத்த தலைவன் பூவை மூர்த்தியார். வட தமிழகத்திலே தாழ்த்தப்பட்டவன் தலை நிமிர்ந்து நிற்கிறான் என்று சொன்னால் அதற்கு யார் காரணம்? பூவை மூர்த்தியார் அவர்கள். அண்ணன் பன்னீர் அவர்கள் சொல்லும் பொழுது பேசும் பொழுது ஒரு வார்த்தை சொன்னார், தென் மாவட்டங்களில் பிரச்சனைகள் நடக்கின்றது, ஆனால் வட மாவட்டங்களில் இல்லை என்று சொன்னால். ஏன் இல்லை? மாவீரன் பூவை மூர்த்தியார் இருந்த காரணத்தினால் இங்கே பிரச்சனைகள் இல்லை சகோதரர்களே. பூவை மூர்த்தியார் இருந்த காரணத்தினால் இங்கே பிரச்சனைகள் இல்லை. அதை சொல்ல மறந்து விட்டார் சகோதரர்களே. இந்த மக்களுக்காக அல்லும் பகலும் அயராது உழைத்து உழைத்து ஓடாய் தேய்ந்து இந்த மக்களுக்காகவே திருமணம் கூட செய்து கொள்ளாமல் தன் வாழ்க்கையை துறந்த ஒரு மகத்தான தலைவனுடைய மறைவிற்கு பிறகு இந்த கட்சியினுடைய கொள்கைகளையும் கோட்பாடுகளுடைய வழித்தோன்றல் நம்முடைய தலைவர் ஜெகன்மூர்த்தியார் அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் சகோதரர்களே. இன்னைக்கு சட்டமன்றத்திலே தாழ்த்தப்பட்ட பட்டியலின மக்களுடைய ஒட்டுமொத்த குரலாக ஒலித்துக் கொண்டிருக்கின்ற ஒரே குரல் நம்முடைய தலைவர் ஜெகன்மூர்த்தியாருடைய குரல் சகோதரர்களே. சட்டமன்றத்தில் அவர் ஆற்றிய உரைகள் வரலாற்று சிறப்பு மிக்கவை. அவை ஆற்றிய உரைகள், அவர் இந்த மக்களுக்காக எடுத்து வைத்த கோரிக்கைகள் ஒவ்வொன்றும் அரசாணையாக வெளிவந்திருக்கின்றது சகோதரர்களே. வார்த்தைக்கு வலிமை உண்டு, வார்த்தைக்கு வலிமை உண்டு. அந்த வலிமையுள்ள வார்த்தை ஒரு வலிமைமிக்க தலைவனுடைய உதடுகளில் இருந்து ஒலிக்குமே ஆனால் அது உயிர் பெற்று விடும் என்று சொல்லுவார்கள். அப்படிதான் சட்டமன்றத்திலே ஒரு வலிமைமிக்க தலைவர் நம்முடைய தலைவர் ஜெகன்மூர்த்தியாருடைய உதடுகளிலே இருந்து ஒலித்த காரணத்தினால் இத்தனை அரசாணை வெளிவந்திருக்கிறது சகோதரர்களே. அதற்காக அவர்களை பாராட்ட வேண்டும், பாராட்ட வேண்டும், பாராட்ட வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு பரிசும் தர வேண்டும் சகோதரர்களே. என்ன பரிசு தரலாம் என்று நான் யோசித்து பார்க்கின்றேன், தேடி பார்த்தேன், ஒன்றும் தெரியவில்லை. சிந்தித்து பார்த்தேன், என் சிந்தனைக்கும் எட்டவில்லை. அலசி பார்த்தேன், ஆராய்ந்து பார்த்தேன், ஒன்றும் புரியவில்லை. ஆகவே நான் படித்த தமிழை சற்று புரட்டி பார்த்தேன். அன்றைக்கு வந்தவர்களுக்கெல்லாம் தமிழை அள்ளி அள்ளி மொண்டு மொண்டு கொடுத்த அவ்வை பிராட்டிக்கு அதிகமான ஒரு பரிசு தர வேண்டும் என்று ஆசைப்பட்டான். அதற்காக அவன் மந்திரி சபையை கூட்டினான், எல்லோரையும் ஆலோசனை கேட்டான். ஒவ்வொருவராக ஒரு ஆலோசனை சொன்னார்கள். ஆனால் அவையாவும் அதியமானுக்கு ஏற்புடையதாக தெரியவில்லை. ஆகவே அதியமானே ஒரு ஆலோசனை சொன்னான். மலையின் உச்சியில் 100 ஆண்டுக்கு ஒரு முறை காய்த்து கனியக்கூடிய நெல்லிக்கனியை கொண்டு வந்து அவ்வைக்கு கொடுக்க வேண்டும் என்று கட்டளையை பிறப்பித்தான். அந்த கட்டளை நிறைவேற்றுவதற்கு யாரும் முன்வரவில்லை. முன்வராத காரணத்தினால் தானே அந்த கட்டளையை ஏற்று பல நாள் உணவை சுமந்து கொத்தி தின்கின்ற குளிரை தாங்கிக் கொண்டு வனவிலங்குகளின் சேட்டையை எதிர்கொண்டு மலையின் உச்சியில் ஏறினான், ஏறினான், தேடினான், கண்டறினான், பறித்தான், வந்தான், மந்திரி சபையை கூட்டினான். மந்திரி சபையை கூட்டி அவ்வையை அழைத்தான். அவ்வையே, நீ 100,000 செய்ய வேண்டும். அவ்வையே, நீ 100,000 செய்ய வேண்டும். அதற்கு நீ 100 ஆண்டு வாழ வேண்டும். இதோ இந்த நெல்லிக்கனி உனக்கு என்று அவ்வை அதியமான் அவ்வைக்கு கொடுத்தான். அதியமான் அவ்வைக்கு கொடுத்த அந்த நெல்லிக்கனியை தான் நானும் தலைவர் ஜெகன்மூர்த்தியார் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். ஆனால் அந்த மரங்கள் எல்லாம் என்றோ வெட்டப்பட்டன. ஆகவே நான் பாரியாக இருந்திருந்தால் பல்லக்கு தேரியான பரிசாக கொடுத்திருப்பேன். வல்வில் ஓரியாக இருந்திருந்தால் வானமண்டலத்தில் உள்ள நட்சத்திரங்களை கைது செய்து கொண்டு வந்து உங்கள் காலடியில் படைத்திருப்பேன். நான் குமரனாக இருந்திருந்தால் என் தலையை 12,000 பொற்காசுகளுக்கு அடகு வைத்து அந்த பொற்காசுகளை உங்கள் பொற்பாதங்களில் படைத்திருப்பேன். ஆகவே தலைவர் அவர்களே, நீங்கள் நீடோடி வாழ வேண்டும், நீடோடி வாழ வேண்டும், நீடோடி வாழ வேண்டும், பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி 100 ஆண்டு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம், ஜெய்பி. எழுச்சியோடு நடைபெறுகின்ற பிறந்தநாள் விழாவிலே கலந்து கொண்டு உங்களிடத்தில் பேசுவதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். கடந்த 10ஆம் தேதி நடைபெற இருந்த இந்த பிறந்தநாள் விழாவை அன்றைக்கு நாடே கொந்தளித்து கொண்டிருந்த சூழ்நிலையில் பாகிஸ்தான் மீது இந்தியா படையெடுக்குமோ என்கின்ற ஒரு அச்சம் நாட்டிலே குழம்பிக் கொண்டிருக்கின்ற பொழுது இந்த பிறந்தநாள் விழாக்களெல்லாம் நடைபெறக்கூடாது என்று அன்றைக்கு ரத்து செய்து நம்முடைய நிர்வாகிகளுடைய வற்புறுத்தலின் பெயரில் இந்த இடத்திலே இன்றைக்கு
இந்த விழாவை நடத்திட வேண்டும் என்று நம்முடைய வழக்கறிஞர் பிரிவினுடைய செயலாளர் வழக்கறிஞர் ஸ்ரீதர் அவர்களும் அவரோடு கட்சியினுடைய தலைமை செயலாளர் சகோதரர் வின்சென்ட் அவர்களும் அவர்களோடு நம்முடைய கட்சியினுடைய முன்னணி பொறுப்பாளர்களும் நடத்தி தீர வேண்டும் என்று இந்த தேதியிலே நடத்தி இருக்கிறார்கள். உண்மையாக நாம் பிறந்தநாள் நிகழ்ச்சியை நடத்த வேண்டும் என்று நினைக்கின்ற பொழுதெல்லாம் ஏதாவது ஒரு இடர்பாடு வந்து கொண்டுதான் இருக்கின்றது. இன்றைக்கு ஏதோ வருண பகவான் மனது வைத்திருக்கிறார், இருந்தாலும் நம் மீது அவர் ஆசை கொண்டிருக்கிறார், நம்மையெல்லாம் நினைத்து அழகு பார்ப்பதற்கு. ஆக முதலிலே இந்த மன்றத்தை இந்த விழா நடத்துவதற்கு அனுமதி வாங்கி கொடுத்தது நம்முடைய சென்னை உயர்நீதிமன்றத்தின் பார் கவுன்சிலுடைய உறுப்பினர் மரியாதைக்குரிய வழக்கறிஞர் அண்ணன் வேல்முருகன் அவர்கள். பெரும்பாலும் இந்த மன்றத்தை அரசியல் கட்சிகளுக்கு அனுமதி கிடையாது. அப்படி இருந்தும் இந்த மன்றத்தை நமக்கு வாங்கி கொடுத்திருக்கிறார்கள். உண்மையாக அரசியலை தவிர்த்து இதை வழக்காடு மன்றம் அப்படிதான் பேசுவார்கள் என்று எதிர்பார்த்தோம். ஆனால் இது அரசியலை அப்பட்டமாக இங்கே எடுத்து உரைத்திருக்கிறார்கள். உண்மையாக ஒரு பக்கம் வருத்தமாக இருந்தாலும் முழுக்க நடந்த பின் முற்காடு எதற்கு என்கின்ற ஒரு கேள்விதான் இங்கே வருகின்றது. ஆக பேசி ஆகிவிட்டது, இனிமேல் இல்லை என்று சொல்வதற்கு ஒன்றும் இல்லை. ஆகவே அதை வேறு வழி இல்லாமல் விட்டுவிட்டோம். முழுக்க இங்கே அரசியல் களம் பறந்திருக்கிறது, அனல் பறந்திருக்கிறது. அதோடு மட்டுமல்ல, இந்த மன்றத்தை நமக்கு கொடுத்திருக்கின்ற இந்த நிறுவனத்திற்கும் எங்களுடைய வணக்கத்தையும் நன்றியையும் நாங்கள் தெரிவிக்கின்றோம். இந்த சிறப்பான இடத்திலே ஒரு பழமொழி சொல்லுவார்கள், சீமான்களும் சீமாட்டிகளும் வந்து போகின்ற இடத்திலே நமக்கும் ஒரு இடம் கிடைத்து இந்த நிகழ்வை நடத்துகிறோம் என்று சொன்னால் இது முழு காரணம் நம்முடைய அண்ணன் வழக்கறிஞர் வேல்முருகன் அவர்கள்தான். அவர்களுக்கு நாம் இந்த நன்றியை தெரிவிக்கிறோம். நம் பெயர்களை சொல்லுவதற்கே கிட்டத்தட்ட 15 நிமிடங்களுக்கு மேலாகும் என்று நினைக்கின்றேன். ஆகவே இந்த பிறந்தநாள் விழாவிலே நம்முடைய 3 தலைப்பிலே பேச வேண்டும் என்று நம்முடைய தலைமை நிர்வாகிகள் விரும்பிய காரணத்தினால் அவரவர்களுடைய காலத்திலே இந்த சமூகத்திற்கு அவர்கள் ஆற்றிய சமூக பங்களிப்பு, எழுச்சி, வளர்ச்சி, புரட்சியாளர் அம்பேத்கர் அவருடைய காலத்திலும் புரட்சியாளர் மூர்த்தியார் அவருடைய காலத்திலும் தற்பொழுது நம்முடைய காலத்திலும் இந்த சமூகத்திற்கு என்னவெல்லாம் செய்திருக்கிறோம் என்கின்ற ஒரு செய்தியை ஒரு பட்டிமன்றம் இல்லை வழக்காடு மன்றமாக இங்கே நம்முடைய நிர்வாகிகள் நாம் எதிர்பார்த்ததை விட மிக அழகாக இங்கே எடுத்துரைத்திருக்கிறார்கள். உண்மையாக இது போன்று பகட்டு மேனிக்கெல்லாம் நாம் ஆசைப்படாமல் பிறந்தநாள் விழாவை நாம்
பெரும்பாலும் கொண்டாடுவதில்லை. நம்முடைய தொண்டர்கள் நம்மை வீட்டிலேயே சந்திக்கின்ற ஒரு சூழல்தான் நடந்து கொண்டிருக்கின்றது. இதற்கென்று தனியாக மேடை அமைத்து அனைவரும் வரவழைத்து ஒரு விழா நடத்த வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் இதுவரையில் இல்லை. ஆனால் இந்த முறை நம்முடைய நிர்வாகிகளால் இன்றைக்கு உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஆக இங்கே பேசியிருக்கின்ற நம்முடைய நிர்வாகிகளெல்லாம் மிக சிறப்பாக நாம் சட்டமன்றத்தில் ஆற்றிய உரைகளை, அது உரைகள் என்று சொல்வதை விட நம்முடைய கடமைகள், இந்த சமூகம் நமக்கு என்ன செய்தது என்பதை காட்டிலும் இந்த சமூகத்திற்கு நாம் என்ன செய்திருக்கிறோம் என்ற ஒரு செய்திதான். ஆக அவரவர் காலங்களிலே அந்தந்த தலைவர்கள் செய்திருக்கின்ற தொண்டு, நம்முடைய காலத்திலே நாம் செய்திருக்கின்ற தொண்டு. உண்மையாக இங்கே பேசுகின்ற பொழுது நம்முடைய நிர்வாகி ஒருவர், அதாவது பிரீஸ் பன்னீர் அவர்கள் பேசுகின்ற பொழுது ஒரு வார்த்தையை சொன்னார். ஆரம்ப காலகட்டத்திலே நாம் கரடுமுரடான பாதைகளிலே நம்முடைய சமூக அமைப்பு இருந்தாலும் இப்பொழுது பஞ்சு மெத்தையிலே நடக்கின்றார் என்று சொல்லியிருக்கிறார். உண்மையாக நம்முடைய காலம் அல்ல, இன்னும் பல தலைமுறைகள் வந்தாலும் கூட இன்னும் கூட நம்முடைய பாதைகள் கரடு முரடானவை தான். அது கற்களும் முட்களும் இருக்கின்ற வழிதான். ஏனென்று சொன்னால் இந்த சமூகத்திற்கு நாம் ஆற்ற வேண்டிய கடமைகள் இன்னும் ஏராளமாக இருக்கின்றது. நம்முடைய இந்த சமூகம் நம்முடைய கண்முன்னே இது சுதந்திரம் பெற வேண்டும் என்று நம்முடைய தலைவர்கள் சொன்ன காரணங்கள், நம்முடைய தலைவர் மூர்த்தியார் அவர்களுடைய காலம் தொட்டு எப்படி ஒருவன் கடின உழைப்பிற்கு தன்னுடைய வேர்வை காய்வதற்கு முன்பாகவே கூலியை வாங்குகிறானோ, அதுபோல நம்முடைய கடமைகள் இன்னும் ஏராளமாக இருக்கின்றது. ஒருவன் படிப்பதற்கு முடிவு இல்லை, அதற்கு எல்லையும் இல்லை. எவ்வளவு வேண்டுமானாலும் படித்து கொண்டே போகலாம், அதற்கு முடிவு என்பது இல்லை. அதுபோல் இந்த சமூகத்திற்கு நாம் மாற்ற வேண்டிய கடமைகள் முடிவு இல்லை. ஆக நாம் கடைசி வரையில் இந்த சமூகத்தை நாம் வழிநடத்த, இந்த சமூகத்தை காப்பாற்ற, இவர்கள் முழு சுதந்திரம் பெறுவதற்கு, இவர்கள் கல்வியிலும் பொருளாதாரத்திலும் முன்னேறுவதற்கு இன்னும் நாம் கடுமையாக உழைக்க வேண்டும். அதனுடைய வழிகள் தான் இன்னும் கற்களும் முற்களும் கரடு முரடாக இருக்கின்ற பாதை தானே தவிர என்றைக்குமே பஞ்சு மெத்தை என்கின்ற வார்த்தையே நம்முடைய வரலாறிலே அது இருக்காது, இருக்கவும் கூடாது. ஏனென்றால் நாம் நம்மை அப்படி வழிநடத்துகின்ற ஒரு சமூகம். ஆக இப்படிப்பட்ட இந்த நிகழ்விலே உண்மையாக கலந்து கொண்டு உங்களிடத்தில் பேசுவதில் நாம் மகிழ்ச்சி அடைந்தாலும், இந்த நிகழ்விலே நம்முடைய நண்பர் பிரதீபம் எங்கே ஒரு மூலையில் நின்று இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறார். உண்மையாக அது மகிழ்ச்சியாக இருந்தாலும் நாம் எதிர்பார்க்காத அளவிலே வேறொரு மாவட்டங்களில் இருந்து, குறிப்பாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருந்து கூட இங்கே வருகை புரிந்திருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியை பார்ப்பதற்கு, நம்மை சந்திப்பதற்கு வெளியே பல இடங்களிலே இருந்து வருகை புரிந்திருக்கின்ற நம்முடைய தொண்டர்கள் நேரம் கடந்துவிட்ட காரணத்தினால் நீங்கள் மிக பத்திரமாக பாதுகாப்பாக நீங்கள் இல்லம் போய் சேர வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம்தான். நேரம் கடந்து விட்டது. ஆகவேதான் உங்களோடு எழுச்சி மிகுந்த வேகத்தோடும் இங்கே பேச வேண்டும் என்று விருப்பம் இருந்தாலும் இயற்கையின் சூழல் நம்மை சீக்கிரம் இந்த இடத்திலிருந்து அனுப்ப வேண்டும் என்று வருண பகவான் நினைத்து விட்டார். ஆகவே இந்த நல்ல நிகழ்விலே நீங்கள் கலந்து கொண்டு
வாழ்த்த வருகை புரிந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் நான் தெரிவித்துக் கொண்டு மீண்டும் சொல்லுகின்றேன், இந்த விழா நடைபெறுவதற்கு காரணமாக இருந்தவர்களுக்கு என்னுடைய சார்பாகவும் இயக்கத்தினுடைய சார்பாகவும் நான் நன்றியை சொல்லி விடை பெறுகிறேன். நன்றி நன்றி. அனைவருக்கும் இங்கே உணவு தயாராக இருக்கின்றது. உணவு அருந்திவிட்டு நீங்கள் பாதுகாப்பாக பொறுமையோடு நீங்கள் செல்ல வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன்.